Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A very good evening to everyone joining us this evening. It's a privilege to welcome you all to this webinar organized by Muslim Majlis, University of Perak Dunia under our initiative Spark Excitement. We are pleased to highlight that this is the second session of the year under the Spark Excitement series, and we are delighted to begin with a topic of great relevance. Today's session is titled Importance and Strategies for Building Connection, Networking Excellence. It's an honor to introduce our resource person of the session, Mr. Mohammad Rishad, BBA Honors in Accountancy and Finance. We are pleased to have you with us, brother. A quick note to the participants. The feedback form will be shared at the end, and a Q&A session will follow the presentation. So you may keep your questions ready. Without any further delay, we would like to invite you to take over the session, and it's over to you, brother. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுகிற கிளியராக கேட்குதா? Clear, sir. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எல்லாரையும் இந்த செஷனுக்குள்ளே நான் இன்ட்ரோ பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒன்ஸ் அகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தந்த என் யூனிவர்சிட்டி லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான் முஸ்லீம் மஜ்லிஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய. ஸோ அதில் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு இவெண்ட் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கிடைச்சிக்கிற opportunity once again thank you so much for the entire team. Okay, so spark excitement என்றத பத்தின விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் இது வந்து செகண்ட் செஷன் நினைக்கிறேன். ஆல்ரெடி பிரதர் லுக்மான் வந்து லிங்க்டின் பத்தின ஒரு முக்கியமான ஒரு செஷன் ஒன்று செஞ்சிருந்தார். ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற செஷன் என்னென்றால் எப்படி எங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ், அது வேற வேர்டில் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் நாங்கள் வந்திக்கலாம் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ண்டா ஒரு ஐடி ரிலேட்டடான என்ன சரி உண்டோ, அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அதே மாதிரி என்ன சரி ரிலேட்டடாக உண்டோன்னு சொல்லி வந்திக்கலாம். ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே கதைக்கப்படுற ஒன்றுமே ஐடி ரிலேட்டடான விடயங்கள் இல்லை. ஓகே புள்ளில். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் இங்கே ஈக்கிற ஆடியன்ஸை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நானும் இந்த போஸ்ட்டை வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறேன். ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அவுட் சைட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஆகவே இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த டாபிக் வந்து நாட் ஓன்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் ஆக இம்பார்ட்டனாக தேவையான ஒன்று. ஓகே தானே? உண்மையிலே இந்த டாப்பிக்கு மிச்சம் ஒரு பொருத்தமான ஒரு ரிசோர்ஸ் பேசுனா நான் என்ன பார்க்குறேன் ஏன்னு சொன்னால், இந்த யூனிவர்சிட்டி ஜேர்னி வந்து 2000 ஃபஸ்ட் என்னை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் உண்டு ஈக்கோனமியா. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஜேர்னி வந்து 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் 2018 A-level batch. ஸோ பேராதனி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் 18th batch. ஸோ 18-19 அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து கொரோனா இருந்துச்சு. ஸோ கொரோனா இந்த தால வந்து எங்களால் நிறைய விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஈக்கல். ஸோ சிம்பிளி எங்களை வந்து கொரோனா பெட்ஜ் என்னும் அந்த பீரியடில் கூப்பிட்டாங்க இல்லைங்கண்ணா. ஆனால் 2019-20 அந்த பீரியடில் வந்து பெருசனைக்கு முஸ்லீம் மஜ்லிஸோட எந்த ஒரு தொடர்புமே ஈக்கல். நான் எனக்கு இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இந்த செஷன் ஆரம்பிக்கிறேன். ஒரு பெட்ஜில் எங்களோட ஜூனியர் அல்லது சூப்பர் ஜூனியர் பெட்ஜ் ஒன்றுக்கும் நாங்கள் முஸ்லீம் மஜ்லிஸால் வெல்கம் ஒன்று செய்கிறது பிளான் பண்ணியிருந்து. அவன் இந்த பெட்ச்மேட் ஒரு ஆள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஃபஸ்ட் இதென்று சொல்கிற போய் தான் வந்து அந்த ப்ரோக்ராம்
ஹொஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஒரு சுச்சுவேஷனால் அவரால் அந்த ஹொஸ்ட் பண்ணிக்க எல்லாம் போயிட்டு அதில் தான் நான் மஜ்லிஸுக்குள்ள என்டர் ஆகினேன். இல்லைங்கண்ணா. ஆகவே மஜ்லிஸ் முஸ்லீம் மஜ்லிஸ்ன்றதை பற்றின ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ பேராதீன யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 80 இயர்ஸுக்கு மேலே எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த 80 இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எங்களோட சொசைட்டிக்கும் சரி எங்களோட கம்யூனிட்டிக்கும் சரி அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் ஆகிக்கலாம் இல்லைங்கன்னா ஆல்ரெடி கிராஜுவேட் ஆனவங்களை ஆகிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த முஸ்லீம் மஜ்லிஸால நிறைய விதமான சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டு. அப்போ இந்த முஸ்லீம் மஜ்லிஸுக்குள்ள இந்த ஆரம்பம் வந்து ஒரு வாலண்டியராக தான் இருந்துச்சு. ஸோ முதலாவதாக வந்து நான் ஒரு ப்ரோக்ராமுக்கும் அனௌன்ஸராக தான் என்ன முஸ்லீம் மஜ்லிஸில் ஜேர்னி ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்த இயரில் வந்து மஜ்லிஸில் முக்கியமான ஒரு பொசிஷனில் ஒன்று தான் எஜுகேஷனல் செக்ரட்டரி. ஸோ எஜுகேஷனல் செக்ரட்டரியாக நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணினேன். அதுக்கு பிறகு வந்து மஜ்லிஸில் ஜெனரல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிக்குது. அதனால முஸ்லீம் மஜ்லிஸோட ஒரு நெருங்கின ஒரு தொடர் கொண்டு. அப்போ இந்த ஆரம்ப காலம் மீன் நான் சொல்றது வந்து பிள்ளைகள் 2000 அதாவது என் ஓ-லெவல் ஏ-லெவல் மட்டும் எனக்கு ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்லோ அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ அதே மாதிரி ஒரு சோசியல் ஸ்கில்ன்றது 0 லெவலில் தான் இருந்துச்சு. நான் சிம்பிளான எக்ஸாம்பிள்னு சொல்றேன்டா, அதாவது அனௌன்சிங்ன்றது நான் லைஃப்ல நினைக்காத ஒரு விஷயம் தான். லைஃப்ல நான் மைக்ன்றதை கையில பிடிப்பனா என்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் ஏ-லெவல் மட்டும் உண்மையிலே அனௌன்சிங்க்கு அதாவது மைக்ல பேசினதே கிடையாது. அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிச்சு. முஸ்லிம் மஜ்லிஸால் அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தி தந்தான். அதுல அந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எங்களோட சீனியர்ஸ்மார் சொன்னாங்க, பிரதர் நீங்க செஞ்சு இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, அப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க போல, எத்தனாவது ப்ரோக்ராம் செய்யறேன்னு கேட்டான். ஸோ நான் சொன்னேன் நீதானே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி. இல்லைங்கண்ணா. ஆகவே அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறோம் மஜ்லிஸோட எனக்கு நிறைய ஒரு தொடர் கொண்டு வந்துச்சு. இப்போ நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, சொல்லுவாங்களே சான்ஸ் கிடைச்சாதான் டெண்டுல்கர் என்று சொல்லி, எங்களுக்கு தெரியும் சச்சின் டெண்டுல்கர் என்றவர் கிரிக்கெட்ல கடவுள்னு சொல்லுவாங்க, கோட் ஆஃப் கிரிக்கெட் என்று சொல்லி. அவருக்கு சான்ஸ் கிடைக்கலாட்டி இன்றைக்கு சச்சின் என்ற பெயர் எங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஆனா சச்சின் மகன் இப்போ வந்து கிரிக்கெட் லீக்கிறார். பட் சச்சின் அளவுக்கு என்ன இல்லை, ஃபேமஸ் இல்லை. இல்லைங்க. நான் 2 வகையான பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஒன்று வந்து சான்ஸ் உண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சி அதை ஒழுங்கா யூஸ் பண்ணாம அதை மிஸ்யூஸ் பண்ணினாக்க. 2வது கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சி அதை மேக்சிமம் யூஸ் பண்ணினாக்க. ஆகவே நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று எங்களோட லைஃப்ல வந்தா அதை ஒரு நாளும் நாங்கள் என்ன செய்யப்படாது, மிஸ் பண்ணப்படாது. ஆகவே நான் அங்க எடுத்த எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்றைக்கு நான் அதாவது இன்றைக்கு கெரியர் என்னன்னு சொன்ன நான் வந்து என் ப்ரொஃபஷனல் வந்து நான் அக்கௌண்டிங் இதில் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணினேன். பட் எனக்கு அதில் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னக்கால வெயிட் பண்ணுறதுல பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு இருக்கல. எனக்கு எந்நேரமும் என்ன சுற்றி ஒரு ஆக்கள் ஈக்கணும், சத்தம் ஈக்கணும். ஸோ அப்படியான ஒரு பர்சனாலிட்டியாக நான் இருக்கிறேன். அதனால நான் தெரிவு செஞ்ச துறை வந்து டீச்சிங். ஓகே. ஸோ என்ன பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன், மஜ்லிஸோட என்ன பற்றின ஒரு தொடர்பு உங்களுக்கு ஈக்கும். ஓகே. ஸோ நாங்கள் செஷனுக்குள்ளே வருவோம். ஓகே. அப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்ன்றது இங்கே நாங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஐடி ரிலேட்டடான ஒன்றும் இல்லை. ஐடி ரிலேட்டடாக எந்த ஒரு விடயமும் இங்கே பேசப்படுறது இல்லை. நெட்வொர்க்கிங் ஸ்கில்ன்றது ஒரு நபருக்கு வந்து அவரை சுத்தின சொசைட்டி, அவரை சுத்தின சோசியல் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, இது தொடர்பான விடயம் தான் இங்க நெட்வொர்க்கிங் ஸ்கில்லா பார்க்கப்படுது. அப்ப பாருங்க, உங்களுக்கு நெட்வொர்க்னு ஒண்டிக்குது, நெட்வொர்க்னு ஒண்டிக்குது. நெட்வொர்க் இந்த ரெண்டுக்கும் பெரிய ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இல்லை. ஆனா சொற்கள்ல பாருங்க, நெட்வொர்க் ரெண்டும் எங்களுக்கு ஒன்று மாதிரி இருக்குது. ஸோ நாங்க நெட்வொர்க்னு சொல்லக்கிட்ட, அதாவது எங்களுக்கு உங்கள்ட்ட ஈக்கக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளோண்டு ஒரு ஆள் கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம், என்கிட்ட வந்து என் பேங்க்ல இவ்வளோ பெருமதியான மணி ஈக்குது, நான் இவ்வளோ கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ பெருமதியான வெஹிக்கிள் உண்டு ஈக்குது, என் ஹவுஸ் வந்து இத்தனை ரூபா பெருமதியானது, இந்த பேங்க்ல என்கிட்ட இவ்வளோ அசெட் ஈக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்லக்கூடிய விடயம் எல்லாமே வந்து எதுன்னு சொன்னா பணத்தால அளவிடக்கூடிய விடயங்களை மட்டும் தான் நாங்க என்ன செய்யறோம், நெட்வொர்க்ன்றதுக்குள்ள கொண்டு வரோம். இல்லைங்களா? யாரோ ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாருன்னு, உங்களோட நெட்வொர்க், உங்களோட பேர்ல எவ்வளவு சொத்திக்குன்னு கேட்டா
நீங்க சொல்லுவீங்க என்ன, நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் சொல்லுவேன். ஆனா நாங்க யாருமே சொல்ல மாட்டோம் எனக்கு இவ்வளோ கனெக்ஷன் இருக்குது என்ற ஃபோன்லேயும் சரி என் லைஃப்லேயும் சரி, எனக்கு இவ்வளோ கண்டெக்ட் இருக்குது, எனக்கு இவ்வளோ பேரை தெரியும், இன்னென்ன துறைகள் இருக்கக்கூடிய மக்களோட எனக்கு தொடர்புகள் காணப்படுது, நான் இன்னென்ன இடங்கள்ல மக்களோட வேலை செஞ்சுக்கிறேன், ஒர்க் பண்ணிக்கிறேன், இப்படி நிறைய விடயங்களை நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா எங்கட அந்த லிஸ்ட்ல நாங்க சேர்க்க மாட்டோம். ஏன்னு சொன்னா எங்கட பார்வையில நெட்வொர்க்ன்றது வாட் கேன் பி மெஷர்ட் பை மணி, எதெல்லாம் பணத்தால அளக்கேலுமோ அதை மட்டும் தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நெட்வொர்க்குள்ள கொண்டு வரோம். ஆனா உண்மையான ப்ராக்டிக்கலான விஷயம் அது இல்லை. ஒரு நபருக்கு ஈக்கக்கூடிய த பிக்கஸ்ட் நெட்வொர்க் எதுன்னு கேட்டா புள்ளில் அவருக்கு ஈக்கக்கூடிய நெட்வொர்க், அதாவது அவர் எவ்வளோ கனெக்ஷனை பில்ட் பண்ணிக்கிறாரு, அவர் எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறாரு, அவர் எவ்வளோ சொத்து சேர்த்திக்கிறாரு, அவர்கிட்ட எவ்வளோ பெருமதியான வாகனம் மீக்குது என்றதை வச்சு இல்ல, அவர் எவ்வளோ பேரை சம்பாதிச்சிக்கிறாரு, அவரை சுத்தின ஆக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க, எந்தெந்த ஏரியால இருந்து இருக்கிறாங்க, இதை வச்சு தான் ஒரு நபர் நெட்வொர்க் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மதிப்பீடு. அதுக்கு யூனிவர்சிட்டின்றது ஒரு பெஸ்ட் பிளேஸ் இல்லைங்கண்ணா. இங்கே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அண்டர் கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க, ஃபியூச்சரில் யூனிவர்சிட்டிக்கு வாரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு படித்து கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி என்றது நாங்கள் அது பேரில் இருக்குது பாருங்க, பல்கலைக்கழகம்னு சொல்லி யூனிவர்ஸ், எங்களுக்கு நிறைய விடயங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸ் வந்து யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டியை மாதிரி நிறைய விடயங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு பிளேஸ் வந்து இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இருக்காது. விளங்கிச்சா? ஆகவே மிக்க நெட்வொர்க் என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி. இப்ப நாங்க பார்ப்போம் நெட்வொர்க், நெட்வொர்க்கை பத்தின பார்ப்போம். ஸோ நெட்வொர்க்ன்றது என்ன விஷயம்னு சொன்னா, நெட்வொர்க் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், வாங்க செல்றேன், கொஞ்சத்துல வரும், டக்குனு ஸ்டார்ட் பண்ணுவோம், அதான் செல்றேன், ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் வந்து நெட்வொர்க் இல்லைங்கண்ணா. எங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் எல்லாமே பணத்தால அளவிடக்கூடியதாக தான் நீக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலி இந்த வேர்ல்டில் வந்து நெட்வொர்க்ன்றது வெறுமனே பணத்தால அளவிடக்கூடிய விடயங்கள்ல மட்டும் இல்லை. ஸோ இல்லைங்கண்ணா, நெக்ஸ்ட் விஷயம் நாங்கள் நெட்வொர்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ நெட்வொர்க்கில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி, நாங்கள் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைம்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நெட்வொர்க் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நெட்வொர்க்கிங் என்ற ஐடியில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று இல்லை. அதாவது எனக்கு எந்த ஃபெமிலியோடையும் சரி, எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி, என் சொசைட்டியோடையும் சரி, அதாவது என்ன தவிர மற்ற நபர்களோட நான் வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவு,
இது இதுக்கு பேர் தான் என்னன்னா நெட்வொர்க். சிம்பிளா ஒரு ஒன் வேர்ட்ல சொல்றேன்டா, நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் இல்லைங்கண்ணா. வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அந்த ஸ்டேட்டஸுக்கு எனக்கு ரியாக்ட் பண்ற ஆக்களும் என்ன நெட்வொர்க் தான். ஓகே, நீங்க உங்களோட போன்ல எத்தனை கண்டாக்ட் வச்சுக்கிறீங்களோ அதுவும் உங்களோட நெட்வொர்க் இல்லைங்கண்ணா. நெட்வொர்க்ன்றது நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஆக வேர்த்தான நாங்க பணத்தால மணியை கொண்டு மெஷர் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து ஒரு 1000 பீப்புள் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1000 பீப்புளை மணியால் எங்களுக்கு என்ன செய்யலாது, மெஷர் பண்ண இயலாது. ஆனால் என்னோட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் நெட்வொர்க் வந்து ஜஸ்ட் 400 300 பீப்புள் தான் அவரை சுற்றி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிட்டோம்னு சொன்னா 3 டைம்ஸ் வந்து கூடினவர் யார் ஆகிக்கிறாரு, அந்த 1000 கண்டெக்ட் வச்சுக்கிறவர். ஆகவே நாங்க எப்பயுமே ஒரு கண்டெக்ட்ன்றது ஒரு சிங்கிள் கண்டெக்ட், ஒரு ஆள்கிட்ட சிங்கிள் டெலிஃபோன் நம்பர் ஆயிருந்தாலும் கூட அதை வெறுமனே ஒரு நபரா மட்டும் பார்க்கப்படாது. காரணம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த குறிப்பிட்ட நபரை நாங்க இக்னோர் பண்றதால எங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன செய்யும்னு சொன்னா மிஸ் ஆகும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ நான் வந்து ஜூம்லையும் கிளாஸ் செய்கிறேன், அதே மாதிரி ஃபிசிக்கலையும் கிளாஸ் செய்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரு ஆள்ட ப்ராக்டிக்கலி அவரை எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நல்லா கிளிக் ஆகும். ஸோ நான் ஏண்ட கண்டெக்ட் நான் எப்பயுமே நைட் ஒரு பழக்கம் உண்டிக்கும் என்னடா, ராங் நம்பர் ஒன்று வந்தா கூட சம்டைம் அவர் சாரி ராங் நம்பர்ண்டா நீங்க யாருன்னு கேட்டால் நான் அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்து ஒரு அந்த கனெக்ஷனை வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு பில் பண்ணி அவர் எந்த நம்பரை சேவ் பண்ணி கொள்வார், நான் அவர நம்பரை சேவ் பண்ணி கொள்ற மாதிரியான ஒரு பழக்கம் உண்டு. இந்த பழக்கத்தால எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் கிளாஸ்லேருந்து ஜாயின் ஆகினாங்க. அதாவது நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆளோட கண்டெக்டை சேவ் பண்ணுறதால அவர் என்ன செய்வார், உதாரணமாக நான் ஒரு கிளாஸ் போஸ்டரை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவர் அதை பார்த்துட்டு அதை ரீஷேர் பண்ணுறாரு. எனக்கு அவர் மட்டும்தான் கண்டெக்ட், ஆனால் அவர ஸ்டேட்டஸை இன்னும் ஒரு 500 பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு 2 பேர் ரீஷேர் பண்ணுவாங்க, அது இன்னொரு 500 பேர் போகும். அதை மல்டிப்ளை பண்ணி போனீங்கன்னா அதை கடைசி நம்பர் முடிவிலையா தான் நிற்கும். ஆகவே நாங்கள் எப்பயுமே எங்கட நாங்கள் மீட் பண்ணுற ஆக்கள் ஆகிக்கலாம், எங்களை மீட் பண்ணுற ஆக்கள் ஆகிக்கலும், ஸோ ஸ்கூல் ஆகிக்கலும், யூனிவர்சிட்டி ஆகிக்கலும், நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸ் ஆகிக்கலும், எங்கேயுமே யாரையும் ஜஸ்ட் ஒரு நம்பர் என்று நாங்கள் பார்க்கப்படாது. அவரால் எங்களுக்கு ஃபியூச்சரில் சம்டைம் நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ்லேருந்து எனக்கு டெர்மினேஷனோ அந்த ஒர்க்லேருந்து நான் என்ன தூக்கலும், அப்போ திடீரென எனக்கு ஜொப் உண்டு இல்லா போக்கிட்ட, ஸோ ஐ எம் சர்ச்சிங் ஜொப்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸில் போட்டால் கூட அதுக்கு எனக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரிப்ளை பண்ணி இந்த இடத்துல இந்த வேலைக்கு இது உங்களுக்கு அப்ளை பண்ணிலும், அப்படி எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸால் கூட நிறைய விடயங்கள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலும். இதுக்கு தான் சொல்கிற வந்து நெட்வொர்க். ஆகவே நெட்வொர்க்ன்றது எப்படி வலையமைப்பு ஒரு ஆளை இன்னொரு ஆளோட இணைக்குதோ அதே மாதிரி நாங்க நெட்வொர்த்தை மட்டும் பணத்தை மட்டும் தேடி போற ஒரு நபரா எப்பயுமே ஈக்கப்படாது. பணம்ன்றது நெட்வொர்க்ன்றது இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி நெட்வொர்க்கும் வந்து ஆக இம்பார்ட்டன்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என்ன நான் உதாரணத்துக்கு எடுத்து நான் இதை விளங்கப்படுத்துறேன். இப்போ உதாரணமா என் வாலெட் என் பேஸ் வந்து மிஸ் ஆகுது, எங்கேயோ பேஸ் வந்து மிஸ் ஆகி அதுக்குள்ள ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 2 மில்லியன் ஒரு 20 லட்சம் ரூபா காசு ஈக்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட் கார்டுலையோ டெபிட் கார்டுலையோ என் அக்கௌண்ட்லயோ வைக்குது. அதில் என் வேல்யூபிள் திங்ஸ் ஈக்குது, என் யூனிவர்சிட்டி ஐடி கார்டு கேளும், என் என்ஐசி கேளும், என் டிரைவிங் லைசன்ஸ் கேளும், அதே மாதிரி என் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே கேளும் இல்லைங்கண்ணா. இது ஒரு லொஸ், கைண்ட் ஆஃப் லொஸ். என் மொபைல் ஃபோன் எங்கேயோ இல்லாமாகி இல்லைங்கண்ணா, நான் யூஸ் பண்ற ஃபோன் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் இது செகண்ட் கைண்ட் ஆஃப் லொஸ். இப்போ இன்னைக்கு செட்டில் போடுங்க, உங்களோட இன்னைக்கு 38 பேர் இருக்கிற உங்களோட சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வேணும். நீங்க சொல்லுங்க, உங்களோட பார்வையில இந்த லொஸ்ட் ஏன்றது பிக்கஸ்ட் லொஸ்ஸா, லொஸ்ட் பி என்றது பிக்கஸ்ட் லொஸ்ஸா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைல் ஃபோனோட வேர்த் வந்து ஜஸ்ட் 60,000. செட்டில் கொஞ்சம் போடுங்க பார்ப்போம். நாங்கள் இன்டராக்டிவாக செய்யணும். ஸோ இட்ஸ் அ ஜூம் செஷன். ஸோ உங்களுக்கு இந்த செஷன்லேருந்து நிறைய ஃபைனலி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கொள்ளு. அதனால உங்களோட சைட்லேருந்து ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு ஆப்ஷன் ஏ இல்லாட்டி ஆப்ஷன் பி கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட வாலெட் மிஸ் ஆகுது, அதில் 2 மில்லியன் ருபீஸ் ஈக்குது, உங்களோட ஐடி கார்டு ஈக்கிற, உங்களோட லைசன்ஸ் ஈக்கிற, இது பிக்கஸ்ட் லொஸ் உங்களோட பார்வை. இல்லாட்டி உங்களோட மொபைல் ஃபோன் ஜஸ்ட் ஒரு 60,000 வேர்த் தான் நீக்கி, அதை நீங்கள் ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறீங்க.
உங்களோட சைடில் ஏயா பிக்கஸ்ட் லாஸ், பியா பிக்கஸ்ட் லாஸ். ஸோ தேங்க்யூவா. ஸோ ஐ கோட் 12 14. யா, ஏபி ஏபி பி ஏ, சில ஆக்கள் சியும் போட்டிக்கிற யாராவது. ஸோ ஆப்ஷன் சி ஒன்று இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஏ இல்லைங்கண்ணா பியும் மீக்கிற. ஆனால் மோர் தென் 50% ஆஃப் யூ ஆர் சேயிங் தட் ஆப்ஷன் ஏ இல்லைங்கண்ணா. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் என்னண்டா ஏன்னு தான் சொல்லுவோம். இது நானே உண்மையில நான் என்னை பற்றி ஒனஸ்டி பேசுகிறேன். இது ஏண்ட சைடில் 2 மில்லியன் என்றது ஒரு இல்லா போனதை விட என்ன மொபைல் ஃபோன் இல்லாமல் போகிறது நான் பெரிய ஒரு லொஸ்ஸாக தான் பார்ப்பேன். ஏன்னா நான் அந்த 2 மில்லியன் என்றதை எங்களுக்கு குயிக்காக ஏர்ன் பண்ணிக்கொள்ளேன். ஆனால் என்ன ஃபோனில் இருக்கக்கூடிய கண்டெக்ட், அதில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் வந்து மிஸ் ஆகினா என்னைக்கு ஒரு 1000, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்டேட்டஸை 1000 பேர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்களே 1000 சொன்னால் என் கண்டெக்ட்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ எனக்கு பிக்கஸ்ட் லாஸ். ஏன்னா ஐ எம் கோயிங் டு மிஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ வி கான்ட் ஏர்ன் இன் ஃபியூச்சர். அதுதான் விஷயம். ஆகவே என் பார்வையில் என் பேர்ஸ் இல்லாமல் போய்த்து 2 மில்லியன் இல்லாமல் போகிறத விட என் மொபைல் ஃபோன் இல்லாமகி அதில் அட்லீஸ்ட் ஒரு 1 கண்டெக்ட் மிஸ் ஆகினாலும் அது ஹியூஜ் லாஸ் கம்பேர் டு ஆப்ஷன் ஏ. ஆகவே நீங்கள் ஆப்ஷன் பி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் உங்களோட இதை பார்க்கணும். என்ன விஷயம்னு சொன்னால் ஆப்ஷன் பி என்றது ரோங் இல்லை, சாரி ஆப்ஷன் ஏன்றது ரோங் இல்லை. ஸோ 2 மில்லியன்ன்றது எங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு அமௌண்ட். ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ணுறது ஒரு கண்டெக்டாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்வோம், ஃபியூச்சரில் ஃபீல் பண்ணுவோம். அநியாயம், இந்த கண்டெக்ட் ஒன்று மிஸ் ஆகிச்சே, இந்த கண்டெக்ட் இந்த நபரோட தொடர்பு இன்னைக்கு துண்டிக்கப்பட்டதால அந்த ஜொப் எனக்கு எடுக்க இல்லாமல் போயிடுச்சு, இந்த நபரோட இந்த கனெக்ஷன் இல்லாமல் போனதால என் ஜொப்ல வந்து எனக்கு ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்காம போயிட்டு. ஆகவே ஒவ்வொரு கனெக்ஷனும் ஒவ்வொரு கண்டெக்டும் உங்களோட லைஃப்ல, உங்களோட ஃபியூச்சர்ல, உங்களோட கெரியர்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஏணி மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஆகவே லொஸிங் அ வாலெட் இஸ் நாட் அ லாஸ். இல்லைங்கண்ணா. அப்போ நாங்கள் உண்மையான லொஸ்ன்றது என்ன சொன்னால் எங்களோட ஈக்கக்கூடிய கனெக்ஷனை நாங்கள் ஒரு நபர்கிட்டேருந்து துண்டிக்கிறது. ஆகவே இது ஆக இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் நான் இதை இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்டா, நான் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பிள்ளைகள் நான் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நான் எல்லா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செகண்ட் இயர்லேருந்து என்னென்ன குரூப்புகள், என்னென்ன சொசைட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் முஸ்லீம் மஜ்லிஸ் இருக்குது, அதே மாதிரி தமிழ் சங்கம் இருக்குது, அதே மாதிரி புத்திஸ்ட் பிரதர்ஹுட் சொசைட்டி சீக்கிரம், அதாவது ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சொசைட்டி சீக்கிரம், அதே மாதிரி லியோ கிளப் இருக்குது, லயன்ஸ் கிளப் இருக்குது, அதே மாதிரி காவேல் கிளப் இருக்குது, அதே மாதிரி ஸ்போர்ட் ரிலேட்டடான கிளப்கள் இருக்குது, விபவன்னு சொல்லி ஒரு ஆர்ட் ரிலேட்டடான சொசைட்டிஸ் இருக்குது. அப்படி நிறைய சொசைட்டிஸ் இருக்குது. நான் செகண்ட் இயர்ல இந்த காலத்தில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக கொரோனாவில் போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா எங்களோட சீனியர்ஸ் குரூப்ல என்ன குரூப் என்ன சரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டாலும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் ஜாயின் ஆகிக்கிறேன். சில நேரங்களில் சில வாட்ஸ்அப் குரூப் எங்களுக்கு பொருத்தம் இல்லாத குரூப்பும் மீக்கும். அதுலேயும் சில நேரங்களில் ஜாயின் ஆகியிருந்து கடைசிக்கு நான் அதுலேருந்து பெக்காகி வரோம். ஏன்னு சொன்னால் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கண்டெக்ட் கிடைச்சா போதும் எங்களோட ஃபியூச்சரில் எங்களோட கெரியரில் நாங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு. ஆகவே நாங்கள் எப்பயுமே ஒரு நபரை சந்திக்கிற டைமில் அவரை ஒரு ஜஸ்ட் ஒரு மனிதராக பார்க்கப்படாது இல்லைங்கண்ணா. அவர் ஒரு நெட்வொர்க்காக தான் நாங்கள் பார்க்கணும். அந்த நபர் நான் என்ன ஸ்டேட்டஸையோ என்ன பற்றின விடயங்களையோ அவருக்கு தெரியாத பல நபரோடு அவர் என்ன செய்வார், தொடர்பாடல் செய்வார். ஆகவே புள்ளில், ஸோ நான் டீச் பண்ணுறதால புள்ளில் வருது, சாரி இல்லைங்கண்ணா. ஆகவே நிறைய இடங்கள்ல வந்து எங்களோட ஃபியூச்சர் கெரியரை, எங்களோட சக்ஸஸை தீர்மானிக்க போகிறது எங்கள்கிட்ட ஈக்கக்கூடிய மணியோ என் அசெட்ஸோ என் வேல்யூபிள் திங்ஸோ இல்லை, எனக்கு ஈக்கக்கூடிய கண்டெக்ட். ஆகவே எப்படி சரி கண்டெக்டை நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட கனெக்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் தேடணும். சந்தர்ப்பம் தேடினா தான் என்ன செய்யும், கிடைக்கும். எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு பக்கத்தில் வந்து என்ன எடுத்துக்கோண்டெல்லாம் வராது. இல்லைங்க. நான் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலத்தில் சந்தர்ப்பம் உண்டு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று நீ கிடைச்சிச்சு. ஸோ முஸ்லீம் மஜ்லிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மஜ்லிஸ்லேருந்து நிறைய கண்டெக்ட் நே கிடைச்சிச்சு. அதாவது எஜுகேஷனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுற டைமில் நிறைய ஸ்கூல்கள்லேருந்து செமினாருக்கு எங்களுக்கு இன்விடேஷன் வரும். அப்போ அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் 2 நாள் போய்த்து ஒர்க் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பேரூவில் போனோம், அதே மாதிரி புலனர்வை போனோம். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் கூடிய 18 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே நாங்கள் போய்த்திக்கிறோம். அதாவது நோர்த்தன் ப்ரொவின்ஸ் எங்களுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. மற்ற எல்லா இடங்கள்லேயும் மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி
அங்க செமினார் செஞ்சதால ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு 10 ஸ்டூடெண்ட்டை சந்திச்சா அங்க எனக்கு 10 பேர் உறவு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு இதுக்கு முன்னுக்கு காலியில் எந்த தொடர்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் அதாவது யூனிவர்சிட்டியில் செய்யக்கூடிய ஒரு செமினார் மூலமாக எனக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட் என்ன செய்யும் தெரிய வரும். இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக கோல் போறேன்டா எனக்கு ஆல்ரெடி 5 பேர் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் இருப்பாங்க. ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கு இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி கொள்றதுக்கு எங்களோட நெட்வொர்க்கை நாங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கு அதை வைட் பண்ணி கொள்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டால் யூனிவர்சிட்டி விளங்கினா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் ஆகிக்கலும் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் ஆகிக்கலும் அங்கே ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் தான் நிற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முஸ்லீம்னு சொன்னால் நீங்கள் முஸ்லீம் ரிலேட்டடான ஆக்கள் மட்டும் சம்டைம் அவங்களோட ஸ்கூல்கள் ஈக்கலும் விளங்கினா. ஆனா யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லா ரிலீஜனாக இருக்கக்கூடிய ஆக்களும் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதே மாதிரி எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அங்க யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட் ஆகிக்கிறாங்க. அப்ப அவங்களோட எங்களுக்கு பேசி கதைச்சு எங்களோட ஸ்கில்ல மேல மேல டெவலப் பண்ணி கொள்றதுக்கான ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூனிவர்சிட்டி. ஆகவே வெறுமனே யூனிவர்சிட்டிக்கு வந்தோம் டிகிரி எடுத்தோம் போனமெண்டின் தான் அது வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் போகும். ஏன்னு சொன்னால் யூனிவர்சிட்டின்றது வெறுமனே இட்ஸ் நாட் ஃபார் டிகிரி, நாட் ஓன்லி ஃபார் டிகிரி, டிகிரிக்கு மட்டும் இல்லை. டிகிரியோட சேர்த்து எங்களுக்கு நிறைய விடயங்கள் எடுத்துகிட்டு போகலும், எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சுட்டு போகலும், எங்களுக்கு நிறைய துறைகள் நீக்கக்கூடிய ஆக்களை சந்திக்க கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன பொறுத்தவரையில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதாகும். சம்டைம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடிய போய்க்கு தெரியாத ஒரு ஆளை கூட எனக்கு தெரிஞ்சிக்கும். டாக்டர்ஸ் மாதிரி இப்போ எங்களுக்கு மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டு இருக்கல்ல. என்ன இதுலேயே பாரு அவர் அஃப்னீத். ஸோ அஃப்னீத் இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணுறார். ஸோ அவர் ஒரு மெடிசின் போய் இல்லைங்கண்ணா மெடிசின் ஸ்டூடெண்ட். இப்போ அஃப்னீத்தை மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட என்னோட யூனிவர்சிட்டி பீரியடில் 50 டாக்டர்ஸ் மாதிரி மட்டும் எனக்கு தொடர்புல இருக்கிறாங்க. லோயஸ் மாதிரி அப்படி, இன்ஜினியர்ஸ் மாதிரி அப்படி. இன்ஜினியர்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் எனக்கும் இன்ஜினியரிங்க்கும் தொடர்பே இல்லை. அப்படி தொடர்புண்டின்னு நான் ஏ லெவலில் மெடிசன் ஜீக்கணும். ஸோ நான் கொமர்ஸ் தான் செஞ்சேன். பட் நார்மலி ஒரு இன்ஜினியருக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் இப்போ எனக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் வெறுமனே ஏண்ட நெட்ஒர்க்கு, வெறுமனே ஏண்ட யூனிவர்சிட்டியில் நான் ஸ்பெண்ட் பண்ண காலத்தை என் ஃபெக்கல்ட்டிக்குள்ளேயும் என் லெக்சர் ரூமுக்குள்ளேயும் எங்களோட லெக்சர்ஸோடையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட மட்டும் நான் வச்சு கொண்டிருந்தேன்டா. யூனிவர்சிட்டியை விட்டு போகிற அந்த 4 வருஷம்ன்றது வெறுமனே எனக்கு தெரிஞ்சது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மட்டுமா தான் நிற்கும் இல்லைங்கண்ணா. அதுவும் பேராதனை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் மற்ற எல்லா இடங்களையும் விட எங்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறேன். 9 ஃபேக்கல்ட்டிஸும் ஒரே வளாகத்தில் தான் நீக்கி இல்லைங்கச்சா. ஆகவே ஒரே பிளேஸ்ல இருக்குது. அதே மாதிரி இப்படி முஸ்லீம் மஜ்லிஸ் ஈக்கிறது, அதே மாதிரி வேற வேற சொசைட்டிகள் ஈக்கிறது வந்து மற்ற ஃபேக்கல்ட்டிஸோட எங்களுக்கு ஈக்கக்கூடிய பொண்டிங் என்ன செய்யறது, இம்ப்ரூவ் பண்றது. நாங்கள் எவ்ரி ப்ரோக்ராமுக்கும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேக்சிமம் எங்களுக்கு டைம் இருந்தால் அது ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம் ஆகி கேளும், ஸ்கூல் செமினார் ஆகி கேளும். அதே மாதிரி சில நேரங்களில் பெரா எட்வென்ட் டூர் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணுறதுக்கு ஆக்கள் வர்றது. அப்படி நிறைய ப்ரோக்ராம்கள் யூனிவர்சிட்டி மஜ்லிஸாலையும் சரி வேற வேற சொசைட்டிஸாலையும் சரி என்ன செய்யறாங்க, எவ்ரி மந்த் ஆர்கனைஸ் பண்றாங்க. நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், எங்களோட டைமை எங்களோட லெக்சர்ஸை நாங்கள் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணி இதுலேயும் அட்டென்ட் பண்ண பார்க்கணும் இல்லைங்கண்ணா. ஸோ யூனிவர்சிட்டி லைஃப்ன்றது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக கழியணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட தொடர்புகளை லெக்சர் ரூமுக்குள்ள மட்டும் வச்சு கொள்ளாமலுக்கு வெளியிலையும் எடுத்துட்டு வரதுக்கு பார்க்கும் விளங்கினா தானே. ஆகவே நெட்வொர்க்கிங் ஸ்கில்ன்றது ஆக இம்பார்ட்டன்ட்ன்றதை உங்களுக்கு இங்கே விளங்கிக்கும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்குள்ள வரேன். ஸோ ஆக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கிறது. அதாவது யூனிவர்சிட்டியை ஸோ பாருங்க, இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது ஜஸ்ட் ஒரு 4 போட்டோ தான். அதில் நான் உங்களுக்கு விளங்க இந்த 4ம் இந்த 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 போட்டோவை பாருங்க. ஏன் போட்டோஸ் போட்டிக்குன்னு சொன்ன புள்ளில் உங்களுக்கு கான்செப்ட் விளங்கணும். இது நான் எஜுகேஷனல் செக்ரட்டரி ஆகிக்கிற பீரியட்ல வந்து வெலிகம அரஃபா ஸ்கூல்ல, வெலிகம சைட்லேருந்து யார் சரி இருக்கிறீங்களா, வெலிகம மாத்திர கோல் அரஃபா ஸ்கூல்ல வந்து ஆஃப்டர் ஏ லெவல் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்னு செஞ்சோம். ஸோ அப்போ எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குரூப் கொண்டு போயிருந்தோம். ஸோ எங்களோட யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, கெலன் யூனிவர்சிட்டி அதே மாதிரி ஜப்புரா யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்கண்ணா. இதுக்கு முன்னுக்கும் எங்களுக்கும் காலி மாத்திர ஆக்களுக்கும் ஒரு பெருசாக தொடர் ஃபண்ட் இல்லை. இப்போ ஒரு ஆள் இதில் ரியாக்ட் பண்ணிக்கிற யாரு, ஹிஃப்னா. ஸோ ஹிஃப்னா வந்து என்கிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று. இப்போ ஹிஃப்னா பேசுகிற பேஜ் இருக்குதுனே அது எங்கள்கிட்ட ஊர் பேஜ்லேருந்து வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக காலி மாத்திர ஆக்கள் பேசுவாங்க எப்படி,
செல்லிய செல்லிய கேக்கியல்ல ஈச்சிய பீச்சிய அப்படின்வாங்க. அந்த லாங்குவேஜ்ன்றது வந்து அங்க மட்டும்தான் கிடைக்கக்கூடிய உண்டு. அந்த லாங்குவேஜ் நாங்க தேடி போன மாதிரி தான் இருந்துச்சு. அவே ஒவ்வொரு ஊர்லயும் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது சொசைட்டியை பத்தி திங்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பீப்புளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமா அந்த யூனிவர்சிட்டி காலம் இருந்துச்சு. இந்த போட்டோ வந்து எங்கட ஜூனியர்ஸ்ட வெல்கம். இப்போ முஸ்லிம் மஜ்லிஸ் சீக்கிர மாதிரிக்கு ஒவ்வொரு ஃபெக்கல்ட்டிக்குள்ளேயும் எங்கட பேராதன் யூனிவர்சிட்டிக்குள்ள சப் மஜ்லிஸ்னு உண்டு. அதுல எங்கட யூனிவர்சிட்டி, அதாவது எங்கட ஃபெக்கல்ட்டியை பொறுத்தவரையில எங்கட ஃபெக்கல்ட்டியோட சப் மஜ்லிஸுக்கு நாங்கள் சொல்ற பேர் அல் இக்ரான்னு சொல்லி. ஆகவே எங்கட ஜூனியர்ஸ் 2019 பெட்ல வெல்கம் செரமனியில் எடுத்த போட்டோ தான் இது. அதே மாதிரி லாஸ்ட் வைக்கிற போட்டோ வந்து எங்கட எக்ஸிகூட்டிவ் எங்கட முஸ்லீம் மஜ்லிஸ்ல எங்கட போர்ட் ஆஃப் டீம் இருக்கிற டைம்ல எடுத்த லாஸ்ட் பிக். ஆகவே ஒவ்வொரு பிக்குக்கு பின்னுக்காலையும் உங்களோட பார்வையில இது ஜஸ்ட் பிக்கா தான் நீக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கு பின்னுக்காலையும் நிறைய மெமரிஸ் ஈக்குது, நிறைய பேரை சந்திச்ச அனுபவம் ஈக்குது, நிறைய கண்டெக்ட் ஈக்குது, நிறைய கனெக்ஷன் ஈக்குது. இதுவும் நெட்வொர்க்கிங் ஸ்கில்லுக்கு வெரி இம்பார்ட்டன்டான ஒன்று. நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை நான் எகெயின் சொல்றேன், வெறுமனே ஒரு மனிதராக பார்க்காம எந்த ஃபியூச்சர்ல எனக்கு எதுக்கு சரி அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கும் எனக்கும் ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் ஒன்று ஈக்கணும் என்ற ஒரு முறையில தான் நாங்கள் ஒவ்வொரு மனிதரையும் என்ன செய்யணும்டா ஃபேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஸோ நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ன்றதால மேனேஜீரியல் கான்செப்ட் உண்ட உங்களோட இந்த செஷன்ல நான் எட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா கேளுங்க. நீங்க ஒர்க் பண்ற, அதாவது நீங்க மோஸ்ட்லி இதுல 2-3 குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. ஒன்று வந்து யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டா இருப்பீங்க. சம்டைம் நீங்க ஆல்ரெடி கிராஜுவேட் ஆனவங்களா இருப்பாங்க. சம்டைம் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருப்பீங்க. இந்த எல்லாருக்கும் இங்க நீக்கக்கூடிய விஷயம் ஆக இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரோட தான் இங்க விளங்கப்படுத்த போறேன். அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸை நாங்க 3 குரூப்பா பிரிப்போம். நல்லா கேளுங்க, உங்களுக்கும் தேவைப்படும். கம்பெனி என்றது கொமர்ஸ் படிச்ச ஆட்களுக்கு மட்டும்ன்றது இல்லை. நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ்ன்றது ஒரு கம்பெனி மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் ஒர்க் பண்றாரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அவர ஒர்க் பிளேஸ் எது? ஹாஸ்பிட்டல். அவருக்கு அங்க ஆர்டர் போன்றவர் அல்லது அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய மேனேஜர் வந்து அவருக்கு டாப் லெவல் மேனேஜரா இருப்பார். அங்க ஒர்க் பண்ணக்கூடிய கிளீனர்ஸ் மார் எல்லாம் வந்து பியோன் எல்லாம் லோ லெவல் மேனேஜர்ஸா இருப்பாங்க. சூப்பர்வைசர்ஸ் மார் அதெல்லாம் வருவாங்க. அப்போ ஒரு கம்பெனியை பொறுத்தவரையில அல்லது ஒரு ஒர்க் பிளேஸை பொறுத்தவரையில அங்க 3 கைண்ட் ஆஃப் மேனேஜீரியல் லெவல் இருக்கு. ஒன்று டாப் லெவல் மேனேஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பொறுத்தவரையில ஒரு கம்பெனியோட சிஇஓ அல்லது ஒரு சிஎஃப்ஓ, அதே மாதிரி ஒரு டிரெக்டரை சொல்லலும் எங்களுக்கு, அல்லது ஜிஎம் ஜெனரல் மேனேஜர், இவங்கெல்லாம் எதுக்குள்ள வருவாங்கன்னா டாப் லெவல் மேனேஜர், டிஎல்எம்னு சொல்லுவோம். மிடில் லெவல் மேனேஜர்ஸ் சொன்னா ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கிறவர். இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி எடுத்து நாங்கள் விளங்கப்படுத்தினா டாப் லெவல் மேனேஜர்ஸ்ல வருவாங்க டீன், அதே மாதிரி விசி வைஸ் சான்சலர், சான்சலர், எங்களோட பேசரர், ரெஜிஸ்ட்ரார், இவங்கெல்லாம் டாப் லெவல் மேனேஜருக்குள்ள வருவாங்க. மிடில் லெவல் மேனேஜர்ஸ்ன்றது எங்களோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசினா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அட்மின் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுல இருக்கக்கூடிய ஹெட்டுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னா மிடில் லெவல் மேனேஜர்ஸ். லோ லெவல் மேனேஜர்ஸ் என்ற பொறுத்தவரையில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ லெவல் மேனேஜர்ஸ்ன்றது எங்களோட யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய டெமோ டெமோ லெக்சரர்ஸ் மாதிரி ஆயிப்பாங்க, அசிஸ்டன்ட் லெக்சரர் மாதிரி ஆயிப்பாங்க, அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர் ஆயிப்பாரு, டீம் லீடர் ஆயிப்பாரு. இதெல்லாம் லோ லெவல் மேனேஜர்ஸ். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த 3 வகையான மேனேஜீரியல் லெவலும் விளங்கிச்சா? அது விளங்கினா தான் அடுத்த கான்செப்ட் உங்களுக்கு லேசா விளங்கும். ஏன்னா இதுக்குள்ள 2 டாபிக் இருக்கு. ஒன்று மேனேஜீரியல் லெவல்ஸ், அடுத்தது மேனேஜீரியல் ஸ்கில்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது மேனேஜ்மெண்ட் படிச்சாக்களுக்கு அல்லது கொமர்ஸ் படிச்சாக்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம் உண்டு இல்லை. ஏன்னா நாங்கள் உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். என் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து என் டாப் லெவல் மேனேஜர். அங்க ஒர்க் பண்ணக்கூடிய வார்டன் ஆயிக்கேலும் அதை கிளீனர் ஆயிக்கேலும் அவங்கெல்லாம் ஒரு லோ லெவல் மேனேஜர்ஸ், இல்லாட்டி வந்து நான் மேனேஜீரியல் எம்ப்ளாயீஸ். அவை 3 வகையான மேனேஜ்மெண்ட் குரூப். அப்போ ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸுக்கு கட்டாயம் தேவையான ஸ்கில் வந்து 3 விளங்கினா. ஒன்று எனலிட்டிக்கல் ஸ்கில். எனலிட்டிக்கல் ஸ்கில்னு சொல்றது என்னன்னா தீர்மானம் மேற்கொள்வதற்கான திறமை. ஒரு நிறுவனத்துல கட்டமைக்கப்பட்டது, பகுதி கட்டமைக்கப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள் இருக்கு. அதாவது எங்கட கம்பெனியில புதிய பொருள் ஒன்றை நாங்கள் எப்போ அறிமுகப்படுத்துறது,
ஒரு புதிய பிரான்ச் ஒன்று எப்போ ஓப்பன் பண்றது, முக்கியமா அவர் எடுக்கக்கூடிய தீர்மானம் பிழையானா அந்த கம்பெனியினுடைய அந்த ஒர்க் பிளேஸினுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஒட்டுமொத்த செயற்பாடும் பாதிக்கப்படும்டா. அவர் எடுக்கக்கூடிய தீர்மானம் நாங்க சொல்லுவோம் எனலிட்டிக்கல் ஸ்கில். அவருக்கு என்ன ஸ்கில் வேணும்? தீர்மானம் மேற்கொள்வதற்கான திறமை. தீர்மானம் மேற்கொள்வதற்கான திறமை எங்கட டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கு பாருங்க கூடையா தேவைப்படுது. ஆனா லோ லெவல் மேனேஜர்ஸுக்கு அந்த அளவு அவருக்கு அறிவு, அந்த அளவு அவருக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்கான கெப்பாசிட்டி தேவையில்லை. ரெண்டாவது பாருங்க டெக்னிக்கல் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன் என்னடா, ஒரு நிறுவனத்துல அன்றாடம் இடம்பெறக்கூடிய சில வேலைகள் இருக்குது. எங்கட ஒர்க் பிளேஸை கிளீன் பண்றது, அதே மாதிரி எங்கட ஆஹ், தொழில்நுட்ப சாதனங்களை சரி செய்யறது, இத மாதிரி ஊழியர்களை மேற்பார்வை செய்யறது, இத மாதிரி தொழில்நுட்ப ரீதியான சில விடயங்களை சிறப்பாக மேற்கொள்றதுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு தேவையான, ஒரு மேனேஜருக்கு தேவையான ஸ்கில் தான் தொழில்நுட்ப திறன். பாருங்க, இது டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கு தொழில்நுட்ப ரீதியான திறன் குறைவா தான் தேவை. ஏன்டா அவரை போய்த்து மெஷின்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் உண்டு இல்லையே, அவர் மெஷின் ஆப்ரேட் பண்றது இல்லை, அவர் ஆர்டர் போடக்கூடிய ஆள். அவரை விட மிட் லெவல் மேனேஜருக்கு கொஞ்சம் கூட தேவைப்படும். ஆனா இந்த லோ லெவல் மேனேஜர்ஸுக்கு இந்த அன்றாடம் மிஷினை இயக்கக்கூடியது, மேற்பார்வை செய்யக்கூடிய திறன் ஆக கூட தேவைப்படும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு ஸ்கில்லும், அதாவது எனலிட்டிக்கல் ஸ்கில் அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில், ரெண்டும் மூணு குரூப் ஆஃப் 3 லெவல் ஆஃப் மேனேஜர்ஸுக்கும் டிஃபரெண்ட் அளவுல தேவைப்படுது. ஆனா இந்த முக்கியமான பாயிண்ட் ஒன்றைக்கு பாருங்க, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் எந்த டிபார்ட்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, அது எந்த மெனேஜீரியல் லெவல் ஆயிருந்தாலும் சரி, ஒரே அளவுல தேவைப்படுது. பாருங்க, டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கும் சரி, மிடில் லெவல் மேனேஜர்ஸுக்கும் சரி, லோ லெவல் மேனேஜர்ஸுக்கும் சரி, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் ஒரே அளவுல தேவைப்படுது. யார் சரி ஒரு ஆள் சொல்லலுமா ஏன் இந்த ரெண்டு ஸ்கில்லும் இந்த மூணு மெனேஜீரியல் லெவலுக்கு ஒரே அளவுல தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். கொமர்ஸ் படிச்சாக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கொமர்ஸ் படிக்கணும்ன்றது தேவையில்லை இதுக்கு. உங்களோட ஆன்சரை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் குயிக்கா. இன்டர்பர்சனல் என்னன்னு சொன்னா, நாங்க இன்னும் ஒரு நபரோட புலங்குற டைம்ல, அதுக்கு தமிழ் வசனம் என்னண்டா ஆளிடை திறன் சொல்லுவாங்க. ஆளிடை திறன், அதாவது நாங்க இன்னும் ஒரு நபர்களோட, மக்களோட கலந்துரையாட டைம்ல, அவங்களோட ஈடுபடுற டைம்ல எங்களுக்கு தேவையான ஸ்கில். யார் சரி ஒரு ஆன்சர் பண்ணிடுமா? ஏன் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் மற்ற மற்ற லெவலை விட எல்லாருக்கும் சமனா தேவைப்படுது? காரணம் என்ன சரி? பிழையானாலும் பரவாயில்ல. ஸோ உங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யப்படாது? ஏந்த கருத்து சரியோ பிழையோ அதை ஓப்பனாக பேசுறதுக்கு நாங்கள் என்ன செய்யப்படாண்டா எப்பயுமே தயங்கப்படாது. அதுவும் ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல பில்ட் பண்ணி கொள்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பார்ப்போம். எங்களோட கருத்தை நாங்கள் ஓப்பனாக கதைக்கிறதுன்றது இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ரூவ் யுவர் இன்டர்பர்சனல் ஸ்கில். வெரி குட். ஸோ யார் சரி யாரோ ஒரு ஆள் இன்னைக்கு ஆன்சர் பண்ணிக்கிற ஏழ்மனோட நேமை போடுங்க. எல்லா ஒர்க்குக்கும் ஆக்களோட பேசணும். உண்மையிலே அதுதான் ஆன்சர். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே, இல்மா இல்மா வெரி குட் ஆன்சர். ஓகே, என்ன விஷயம்னு சொன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய, நான் கம்பெனியில் எடுக்காம இது ஸ்கூல் எடுக்கிறேனே, ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல். பிரின்சிபல் என்ன செய்வாருன்னு சொன்னா, சில வகையான தீர்மானங்களை எடுத்து அதை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன செய்வாரு? வழங்குவாரு, டீச்சர்ஸுக்கு கொடுப்பாரு. டீச்சர்ஸ் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கிளாஸ் டீச்சர்ஸுக்கு கொண்டு வருவாங்க, இல்லாட்டி கிளாஸ் மானிட்டருக்கு கொண்டு வருவாங்க. ஆகவே பாருங்க, இந்த தொடர்பு என்னன்னு சொன்னா, அதாவது பிரின்சிபல் அவர ஒர்க்கை செய்யக்கல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபரோடையும் தொடர்பை வைக்கணும். ஆசிரியர் அவர ஒர்க்கை செய்யற டைம்ல அவருக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸோடையும் அவங்களுக்கு மேலே இருக்கிற எம்ப்ளாயீஸோடையும் என்ன செய்யணும்? தொடர்பை பேணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரின்சிபல் டீச்சருக்கு சொன்ன விஷயம் விளங்காட்டி டீச்சர் அதை கொண்டு வந்து பிழையான விதத்துல தான் கிளாஸ் மானிட்டர் டைம் என்ன செய்வான்? கன்வே பண்ணுவான். ஆகவே இன்டர்பர்சனல் ஸ்கில்ன்றது ஒரு நபர் இன்னொரு நபர் சொல்ற விடயத்தை விளங்கி அதன்படி துளங்குவதற்கான ஒரு திறமை தான் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் கட்டாயம் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? டெவலப் பண்ண வேண்டிய ஒரு திறமை. விளங்கினா, இப்ப இருக்கக்கூடிய
எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து இந்த ஏஐ அதே மாதிரி தொழில்நுட்ப டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டால நிறைய பேர்களுக்கு அவங்களுக்கான திறமை ஈந்தும் அவங்களுக்கான தகுதி ஈந்தும் நாட்டுல தொழில் இல்லை. ஆகவே நீங்க வெறுமனே புத்தக பூச்சிகளா மட்டும் ஈந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் நான் ஒரு இன்டர்வியூல கூட செலக்ட் ஆகாம என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, நான் எக்ஸாம் எல்லாத்தானே செஞ்சேன் என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களை வெறுமனே நீங்க எழுதுற எக்ஸாம் பேப்பரை மட்டும் வச்சு என்ன செய்யறல, உங்களோட திறமையை உங்களோட ஸ்கில்லை டிஃபைன் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி ஒரு ஆக்களோட கதைக்கிறீங்க, உங்களோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, நீங்க மற்ற ஆக்களோட எப்படி தொடர்பை வச்சுக்கிறீங்க, உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, உங்களோட தொடர்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணி தான் ஒரு கம்பெனிக்கு கூட உங்களை இன்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெறுமனே 3A எடுத்தோம் 9A எடுத்தோம் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது செகண்ட் அப்பர் இருக்குது அப்படின்னு அது வேஸ்ட். அது எப்போ விளங்கும்னு சொன்னா, நீங்க அந்த டிகிரி எடுத்துட்டு ஒரு கம்பெனி ஒன்றுக்கு இன்டர்வியூக்கு வந்து அந்த இடத்துல நீங்க ரிஜெக்ட் ஆகிற டைம்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அநியாயம், நான் யூனிவர்சிட்டியில படிச்ச காலத்துல வெறுமனே படிப்போட மட்டும் நீக்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் எனக்கு ஈடுபடைஞ்சே அந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட்டேனேன்னு சொல்லி என்ன செய்யற. அதுக்கு பழமொழின்னு சொல்லுவாங்களே தமிழ்ல, நல்ல பழமொழி உண்டு. அது என்ன தெரியுமா? கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லி. யூனிவர்சிட்டியில நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது வெறும் ஜஸ்ட் 4 வருடம். அந்த 4 வருடத்துக்குள்ள மேக்சிமம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதோ அதையெல்லாம் என்ன செய்யணும், நாங்க யூட்டிலைஸ் பண்ண பார்க்கும். ஆகவே இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வெரி இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடு இருப்போம். ஸோ இது உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பில்டிங் நெட்வொர்க். ஏன், அதாவது இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்ன்றத இம்ப்ரூவ் பண்றதுல அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் விளங்கினா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சொல்றேனே, இப்போ ஏன் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட் தான் நீக்கி, அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அந்த மாதிரி. இப்போ எனக்கு ஒரு டாக்டர்ஸ் ரிலேட்டட் ஆகிற ஒரு வைத்தியத்துறை ஆய்க்கேலும், ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஆய்க்கேலும், ஒரு டென்டிஸ்ட் ஏரியா ஆய்க்கேலும், அதே மாதிரி வேற ஸ்போர்ட் ரிலேட்டடான ஏரியா ஆய்க்கேலும் அவங்களோடையும் ஒரு தொடர்பு கொண்டு கட்டாயம் வேணும். விளங்கிச்சா? வெறுமனே எந்த ஃபெக்கல்டிஸுக்குள்ள எந்த பவுண்டரிக்குள்ள மட்டும் நான் இருந்தேன்னு சொன்னா என்னால இந்த உலகத்துல செவைவாக இயலாம். ஆகவே எங்கட இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல நாங்க மேக்சிமம் என்ன செய்யணும்னு சொன்னா அதை விஸ்தரிக்க பார்க்கணும். விஸ்தரிக்க பார்க்கறேன்னு சொன்னா என்னண்டா, எந்த ஃபெக்கல்ட்டிக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் அடுத்த டிபார்ட்மெண்ட்டோடையும் தொடர்பு வைக்கணும், எந்த ஃபெக்கல்ட்டிக்குள்ள தொடர்பு வைக்கணும், எந்த ஃபெக்கல்ட்டிக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் பெஜஸ் ஓட தொடர்பு வைக்கணும். அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வேற வேற ஃபெக்கல்ட்டிஸோட நான் தொடர்பு வைக்கணும். உதாரணமாக நாங்கள் முஸ்லீம் மஜ்லிஸ் சொசைட்டிலேயும் தான் நான் தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்களோடையும் தொடர்பு வைக்கணும். இல்லைங்கண்ணா? அதே மாதிரி லியோ கிளப்போட இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் ப்ரொஜெக்ட்லையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். இல்லைங்கண்ணா? ஸோ நிறைய பேர், அதாவது ஏலெவல் காலங்களில் ஓலெவல் காலங்களில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் செஞ்ச ஸ்டூடெண்ட் கூட யூனிவர்சிட்டிக்கு வந்து யூனிவர்சிட்டியோட ஸ்டடீஸுக்குள்ள மாட்டிப்பட்டு அவங்களோட ஏற்கனவே இந்த நிறைய ஸ்கில்லை வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து இழக்கிறாங்க. கேட்டால் சொல்கிற விஷயம் என்ன, யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்குது, ஸோ வி கான்ட் மேனேஜ் போத்ன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்ன்றது ஃபர்ஸ்ட் லைன்ல நான் உங்களுக்கு போட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை விட, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெருமதியான ஆபரணங்களை விட, வாகனங்களை விட என்னை இருக்கக்கூடிய ஆக பெஸ்டான சொத்து எதுன்னு கேட்டா என்னை இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் ஸ்கில். நான் எனக்கு எவ்வளோ கண்டக்ட் இருக்குது, எனக்கு எவ்வளோ பேரை தெரியும், என்னென்ன துறையில் இருக்கிற ஆக்களோட நான் தொடர்பு வச்சுக்கிறேன், இல்லைங்கண்ணா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, 4 வருஷமா படிக்கிறீங்க. உங்களோட வீட்டுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்படுது, உங்களோட வீட்டுல யாரோ ஒரு ஆளுக்கு திடீரென்று சுகம் இல்லாம போகுது, இல்லைங்கண்ணா? நீங்க உங்களோட வீட்டுல சொல்றாங்க, உங்கள்ட்ட சொல்றாங்க எப்படி, ஸோ நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சால் தானே, யூனிவர்சிட்டியில பேராதனையில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மீக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சரி நீ உனக்கு தெரியாதா, இந்த அவசர சுச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் செய்யற, இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எங்க கொண்டு போகணும் என்று கேட்கிற அளவுக்கு கூட நாங்க கண்டெக்ட் ஒன்று உருவாக்காட்டி அந்த யூனிவர்சிட்டி படிப்பால வேஸ்ட் ஆகுது. ஆகவே பாருங்க, ஒவ்வொரு துறையும், அதுவும் நான் யூனிவர்சிட்டியை பத்தி கதைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இதுல நிறைய பேர் சம்டைம் யூனிவர்சிட்டி ஆகி கேளும். ஸோ யூனிவர்சிட்டிக்குள்ள எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில நாளைக்கு சமூகத்துல முன்னுக்கு போறாங்க. நான் சிம்பிளா ஒரு
எங்களோட ஃபெக்கல்ட்டி எடுத்து வழங்கப்படுத்துகிறேன். ஸோ எங்களோட ஃபெக்கல்ட்டிக்குள்ள பிள்ளைகள் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி நீங்கள் ஜப்பூர் யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட், பேங்கிங் டிபார்ட்மெண்ட், அப்படி பல்வேறு துறைகள் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளை தெரிஞ்சாலும் எனக்கு அந்த துறையே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா பேராதனி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி யார் சரி இருந்தா அன்னைக்கு செட்ல மெசேஜ்னு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எங்கட பேரா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கூடின ஃபேக்கல்ட்டி ஆர்ட்ஸாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இஸ்லாம் டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட், ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட், ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், சோசியாலஜி டிபார்ட்மெண்ட், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் பெரிய ஏரியா இருக்குது. அப்ப இதுல ஒரு ஆளை நாங்க சந்திச்சு அவரோட ஒரு நல்ல தொடர்பு உருவாக்கினா அதே போதும் அந்த குறிப்பிட்ட துறை தொடர்பாக நாங்க பட்டம் பெற்ற நாங்க ஒரு தேர்ச்சி பெற்ற மனிதனா மாறுறதுக்கு. ஆகவே இது கட்டாயம். ஆகவே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல எப்படி சரி பில்ட் பண்ணிக்கொள்ள பார்க்கணும். ஒரு ஆள் கேட்கலும் சரி, நான் இப்ப யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர்ல தான் நிற்கிறேன். எனக்கு ஈக்கக்கூடிய என்ன சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குதான். இப்பயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொண்டு தான் நிற்கிறேன். நாங்க அதை கொஞ்சம் தேடி பார்த்து அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டில இந்த அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சரி எங்களோட இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல நாங்க என்ன செய்யணும்டா பில்ட் பண்ணிக்கொள்ள பார்க்கணும். அதே மாதிரி நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சம்டைம் ஜாயின் ஆகிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன் என்னன்னா, பொதுவாக ஏ லெவல் காலங்களில் ஏ லெவல் ஸ்டூடெண்ட் சீக்கிறீங்க. பொதுவாக ஏ லெவல் காலங்களில் உங்களோட படிப்பு வந்து எப்படியுமே ஒரு காம்படிஷன் கூட சொன்ன சார் ஸ்கோர் ஈக்கணும் விளங்கிச்சா. அதே மாதிரி வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி வெறுமனே ஏ லெவல் படிப்பை மட்டும் நீங்க என்ன செய்யப்படாது, ஃபோக்கஸ் பண்ணப்படாது. ஏ லெவல்ல அதாவது ஸ்கூல் காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுமா, ஸ்கூல்ல ப்ரிஃபெக்ட் ஆகிக்கிறது, அதே மாதிரி கிளாஸ் மானிட்டர் ஆகிக்கிறது, அதே மாதிரி சில கிளப்களுக்கு உதாரணமா சயின்ஸ் சொசைட்டி, கொமர்ஸ் சொசைட்டி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொசைட்டி அதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றது, இதெல்லாம் ஓ லெவல் ஓட நிப்பாட்டுறது ஒன்று இல்லை. ஏ லெவல்லையும் நீங்க என்ன செய்யணும், செய்யணும். இதனால இந்த விடயங்கள் உங்களுக்கு உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல நீங்க என்ன செய்யறது பில்ட் பண்ணி கொள்றதுக்கு காரணமா இருக்கும். கிளியர் தானே? ஆகவே இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்ப பார்ப்போம் நாங்க. ஸோ இந்த போட்டோவை பாருங்க. இது உண்மையிலே ஏண்ட பாஸ்ட்ல இந்த ஒரு போட்டோ உண்டு. நான் இல்லது இல்லைங்களா, ஏண்ட பாஸ்ட்ல இப்படி இருந்துச்சு. நான் சொன்னேன் ஏ லெவல் காலம் வரைக்கும் நான் மைக்ன்றதையோ, அதாவது நான் இப்ப டீச் பண்றேன். ஆனா எனக்கு ஆரம்ப காலத்துல பிடிக்காத ஒரு தொழிலா இருந்தது டீச்சிங். காரணம் என்னன்னா, இப்ப இது ஆக்கள் முன்னுக்கு பேசுறதுக்கு பயம், மேடையில ஏறி இல்ல, எப்பயுமே தனி ஆயிக்கிறது, அந்த மாதிரி விடயங்கள்ல தான் மெயினா நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரோவர்ட் மாதிரி எனக்கு மேடையில பேசுறேன்னா பயம். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்னால தொடர்ந்து பேசலும். காரணம் என்ன, அந்த அந்த ஃபியர் ஆஃப் ஸ்டேஜ், அதே மாதிரி லோன்லினஸ், அந்த இன்ட்ரோவேர்ட்ல இருந்து நான் எக்ஸ்ட்ரோவேர்ட்டா கன்வெர்ட் ஆகி கொண்டதால தான் இது எனக்கு பாசிபிள். ஆகவே இப்ப நான் டீச்சிங்கை தெரிவு செஞ்சது. நான் ஒரு கம்பெனில கொஞ்ச நாள் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணினேன். உண்மையில செலரி நல்லம். ஆனா எனக்கு என்ன சுத்தி இருக்கிறது வந்து என்னன்னா கம்ப்யூட்டரும் எக்ஸலும் விளங்கினா முன்னுக்கு ஒரு 2-3 பேர் தான் நிற்பாங்க. ஆனா நான் அதை விட்டுட்டு டீச்சிங்குள்ள வந்ததுக்கு காரணம் என்னண்டா, எப்பயுமே என்ன சுத்தி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃபை தந்துச்சு. நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வரக்காப்பள்ளியில் ஒரு ஸ்கூல்ல நான் டீச் பண்றேன். அப்ப அங்க வந்து எனக்கு 5 நாளும் கிளாஸ் செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா நான் அங்க 5 நாள் செய்யறல. சிலரையும் நல்லா தருவாங்க. நான் அங்க ஒரு 2 நாள் செஞ்சுட்டு இன்னும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் குருநேகல், அதே மாதிரி கலாபவ, அதே மாதிரி கெண்டி, அதே மாதிரி மாத்தலை, அதே மாதிரி தெல்தொட்டை, இந்த ஏரியால நான் கிளாஸ் செய்யறேன். உண்மையில எனக்கு கஷ்டம் உண்டிகிறேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மாற டயர்ட் உண்டிகிறேன். ஆனா ஒவ்வொரு ஊர் ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சந்திக்கலும், நிறைய விடயங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில அனுபவமா கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் கிடைச்சது வந்து நான் அந்த ஆரம்ப காலத்துல இந்த என்ன மாத்திக்கொள்றதுக்கு முஸ்லிம் மஜ்லிஸ்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிச்சு. ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு அட்டென்ட் பண்றதுக்கு. அந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து அனௌன்ஸ் பண்ணினேன். அந்த அனௌன்சிங்கால எனக்கு 2-3 பாராட்டுகள் கிடைச்சி நான் நான் அதுக்கப்புறம் நான் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சு, அட என்னாலையும் செய்யலும். நான் இதுக்கு முன்னுக்கு மைக்க தொட்டில்லாத நானே பேத்து பேசி எனக்கு இப்படி ஒரு குட் கமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னா அப்ப உங்களாலே மேலும். ஆகவே நீங்க இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டு இருக்கும் இல்லைங்கண்ணா. அந்த பிஃபோர் என்ற இதுக்குள்ள நீங்க இன்னமும் மீந்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. காரணம் என்ன, நாங்க இருக்கக்கூடிய உலகம் என்பது வெரி வெரி காம்படிட்டிவ். முந்தித்தான் எங்கட நாட்டிலையும் சரி வேற நாடுகள்லையும் சரி படிக்காத ஆக்கள் எண்ணிக்கை கூட, இப்ப படிச்ச ஆக்கள் எண்ணிக்கை கூட.
ஸோ எங்களுக்கு நாளைக்கு ஜாப் மார்க்கெட்டில் நாங்கள் பெரிய ஒரு காம்படிஷன் உண்டை ஃபேஸ் பண்ணணும். வெறுமனே எக்ஸாம் பேப்பரை மட்டும் எழுதி அதில் எடுக்க போகிற மார்க்ஸை மட்டும் வச்சு உங்களோட ஒரு நாளும் உங்களை கம்பெனியில் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிட்டன் எக்ஸாம், முதலாவது ரிட்டன் எக்ஸாம், வேர்பல் எக்ஸாம், அது மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்றை ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் ஒன்று வந்து நீங்கள் கம்பெனிக்குள்ள ஆக்களோட எப்படி உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பில்ட் பண்ணுறீங்கன்றெல்லாம் உங்களை மெஷர் பண்ணுவாங்க. ஆகவே வெறும் பேப்பரால் வச்சு பேப்பரில் எடுக்கிற நீங்கள் மார்க்ஸை மட்டும் வச்சு உங்களுக்கு ஜொப் எடுக்கல மட்டும் நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிழையான ஒரு கூற்று. கிளியர் தானே? ஆகவே வெளியில போய்த்து நாங்கள் பார்க்கணும், சமூகத்தோட புழங்கணும். விளங்கினா நான் சொன்னேன் ஆல்ரெடி, காலிக்கு போன அந்த மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் வித்தியாசம். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு சம்டைம்ஸ் சிரமமாயிக்கும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் பக்கம் போன அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வித்தியாசம், அவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசம். அதுலேருந்து எங்களுக்கு நிறைய கண்டெக்ட் உருவாகும். இல்லைங்கண்ணா. ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய தம்பி தங்கச்சிமாருக்கு சொல்கிற முக்கியமான விஷயம், உண்மையிலே இப்போ எனக்கு 25 வயசு, 27 வயசு. நான் இந்த 27 வருஷத்தில் மேக்சிமம் அழகா ஸ்பெண்ட் பண்ணின காலம் 4 வருஷம் யூனிவர்சிட்டியில். ஆனால் இன்றைக்கும் மனசுக்குள்ள நான் இன்றைக்கு கிளாஸ் செய்கிற டைம்ல என்னோட பிள்ளைகளுக்கு சொன்னேன், இன்னும் எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிங்க சரி போகலும்டா, யூனிவர்சிட்டியில் இன்னொரு 4 வருஷம் மீக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சா இன்னும் ஈந்துட்டு வரையிலும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏன்னா நல்லா கழிஞ்ச காலம் அது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சோம், நிறைய ஃபேக்கல்ட்டியில் ஆக்களை சந்திச்சோம். ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தான் பிள்ளைகள் நாளைக்கு எங்களோட ஃபியூச்சர் என்ன செய்யுது டிசைட் பண்ணும். ஆகவே சந்தர்ப்பம் என்றது எங்களுக்கு லைஃப்ல எந்த நாளும் வராது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கிடைச்சா, ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து நாங்கள் மேக்சிமம் யூசேஜ் எடுக்கும். விளங்கிச்சா? இது ஓகே. How can universities be used as a platform to build and improve networking skill? அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஸ்கூலை விட, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியை விட, இல்லைங்கண்ணா உங்களோட ஃபெமிலியை விட, நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை விட யூனிவர்சிட்டின்றது உங்களோட இந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை, உங்களோட கனெக்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேஸ். ஏன்னு சொன்னால் சிம்பிளான விளங்கப்படுத்தின கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட யூனிவர்சிட்டி, எங்களோட பெட்ல ஸ்ரீலங்கா படம் உண்டு, உலக படம் உதாரணமாக ஸ்ரீலங்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய 25 டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எங்கட பெஜ்லேருந்து ஆக்கள் இருக்குது. அப்போ 25 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்களையும் சந்திச்சு அவங்கள பற்றி விளங்கி அவங்களோட ஏரியாவுக்கு போய்த்து விளங்கினா சரி. அதே மாதிரி நாங்கள் முஸ்லீமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஆயிக்கலாம், கிறிஸ்தவ மக்கள் ஆயிக்கலாம், வேற வேற சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆயிக்கலும். அவங்களோட கல்ச்சரை படிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது யூனிவர்சிட்டிக்குள்ள. நீங்கள் ஸ்கூல்களில் என்னென்ன சொசைட்டிஸ்ல இருந்தீங்களோ அதை மாதிரி அதை விட பல சொசைட்டிஸ் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ள ஈக்கிற காலத்தில் ஜஸ்ட் 4 இயர்ஸ், அதுலேயும் உங்களுக்கு ஃபைனல் இயர் 2 வரக்கில் ரிசர்ச், இன்டர்ன்ஷிப், வைவா, அது இதுன்னு சொல்லி பெரிய ஒரு பீரியட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போகும். அப்போ நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய்த்து ஒரு சொசைட்டியில் சேர்றதுன்றது இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன். நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டார்ட்லேயோ ஆரம்பத்திலேயோ நீங்கள் என்ன செய்யணும், போய்த்து அந்த கிளப்புகளில் சேர்ந்து அந்த அந்த சொசைட்டியில் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு இயரில் ஒரு ப்ரோக்ராம் சரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஃபேஸ் பண்ணிக்கணும். இல்லைங்கண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆக்கள் இருப்பீங்க நிறைய பேர். ஹாஸ்டல் லைஃப்ன்றதும் உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை பில்ட் பண்ணி கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். ஏண்டா ஹாஸ்டல் லைஃப்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட நாங்கள் பிஹேவ் பண்ணுற விதம் வித்தியாசமாயிக்கும். இதுவும் அவங்கள பற்றின ஒரு நல்ல புரிதல் எங்களுக்கு வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு சீராகிறதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இல்லைங்கண்ணா. அப்போ பாருங்க, நாங்கள் யூனிவர்சிட்டியே நான் ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறேன்டா. யூனிவர்சிட்டியில் நீங்கள் பெச் ஹைக் போவீங்க, பெச் ட்ரிப் போவீங்க, உங்களோட ஜூனியர்ஸ்ட வெல்கம் ஈக்கும், சீனியர்ஸ்ட கோயிங் டவுன் ஈக்கும். அதே மாதிரி வந்து எங்களோட பேராதீன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரையில் வளசத்தி என்று கொண்டிக்கும். அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் ஈக்கும். அப்படி எவ்ரி மந்த் உங்களுக்கு ப்ரோக்ராம் உண்டு, ஈந்துட்டே தான் நீக்கும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், மேக்சிமம் என்ன சரி ஒரு ப்ரோக்ராமில் போய்த்து உங்களை நீங்கள் உங்களோட ஸ்கில்லை காட்டுறதுக்கு அட்லீஸ்ட் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கிறதுக்கு கூட அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளு. ஆகவே ஏ லெவல், அதாவது யூனிவர்சிட்டின்றது ஒரு படிக்கணும், எக்கடமிக்கை பார்க்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை. பட் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை பில்ட் பண்ணி கொள்றதுக்கு அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு கேட்கணும். நான் சொல்ல வரல உங்களோட படிப்பெல்லாம் பாலாக்கிட்டு போய்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வாலண்டியர் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஸோ நான் வந்து சம்டைம் எனக்கு நாளைக்கு சம்டைம் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்டா, லெக்சர் கடைசி 2 இயர்ஸ் ஃபைனல் 3rd இயர் 4th இயரில்
லெக்சர் ரூம்ல இருந்ததை விட வெளியில இந்த காலங்கள் தான் கூட. ஆனா எனக்கும் என் யூனிவர்சிட்டி இதுல யூனிவர்சிட்டி ஃபைனலா நான் என் ஜிபிஏ வந்து எனக்கு கிளாஸ் ஒன் டீக்கல. ஐ மீன் என் ஜிபிஏ 2.9 2.9. ஆனா எங்களை விட சில நேரங்கள்ல வெறுமனே புத்தகங்களோட சுத்தி திரிஞ்ச, அதே மாதிரி லெக்சர் ரூமுக்குள்ள மட்டும் அவங்களோட வாழ்க்கையை கழிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய மீந்தாங்க. ஆனா கடைசியில 2.4 2.2 சில நேரங்கள் எங்களை விட நல்ல ஜிபிஏ எடுத்து இன்றைக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமிக்கிறாங்க. கேட்டா ஏன் உனக்கு ஜொப் இல்லைண்டா, அடைய உனக்கு நல்ல ரிசல்ட் சிக்குது, ஏன் உனக்கு அந்த ஜொப் கிடைக்கலன்னு கேட்டா, அடைய என்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை. அவங்க அவங்க பாக்குறாங்க நாங்க என்ன இன்டர்பர்சனல் ஸ்கில், அதே மாதிரி வெளியில போய் தினசரி ப்ரோக்ராம்கள் அட்டென்ட் பண்ணிக்குதா, இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, அப்படி விஷயங்கள் கேட்குறேன். அது ஒன்றுமே இல்லை. அதனால அவர் நல்ல கிளாஸ் அடிச்சும் கூட நாளைக்கு ஜொப் மார்க்கெட்ல ஜொப் இல்லாம போறாரு. ஆகவே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதை கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஞாபகம் வச்சு உங்களோட ஸ்கில்ல யூனிவர்சிட்டிக்குள்ள பில்ட் பண்ணி கொள்றதுக்கு என்ன சரி ஆப்ஷனை காண்டு தேடி பாருங்க. ஓகே, இங்க நான் போட்டிக்கிற விஷயத்தை பாருங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவ் யுவர் சோஷியல் நெட்வொர்க்கிங் ஸ்கில். இது முக்கியமான ஒன்று. என்னென்ன விடயங்களை பயன்படுத்தி எங்களோட சோஷியல் நெட்வொர்க்கிங் ஸ்கில் அதை நாங்கள் பில்ட் பண்ணிக்கொள்ள. முதலாவது ப்ராக்டிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். விளங்கிச்சே? கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொன்ன, அதாவது நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக ஈஸ்டர்ன்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து சிங்களம் என்ற அந்த லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கப்படாது, அது என்னைக்கு சிங்களம் தெரியாம சிங்களம் பேசக்கூடிய மக்களோட எங்களுக்கு பேசிக்கொள்ள இயலாதே. லாங்குவேஜை ஒரு பெரியரா பார்க்கப்படாது. இல்லைங்கண்ணா, லாங்குவேஜை நீங்க பெரியரா பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த நாளும் நீங்க எப்படி இருக்க போறீங்க, ஒரு மொழி தெரியாத ஒரு நபரா தான் நிற்பீங்க. ஒரு நபரோட நல்ல கனெக்ஷன் ஒன்று உருவாகிறதுக்கு நாங்க அவரோட பேசுற விதம் முக்கியம். நாங்க பேசுற விதம் வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அது டிசைட் பண்ணும். அப்ப எங்களோட பேச வார நபர் வந்து எனக்கு எவ்வளவு இங்கிலீஷ் தெரியும் என்று பார்க்க மாட்டாரு, எனக்கு எவ்வளவு சிங்களம் தெரியும் என்று பார்க்க மாட்டாரு, என்ன கிராமர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாரு. என்னோட பேச வந்த நபர் வந்து எப்படி சரி என்னோட பேசத்தான் பார்ப்பார். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மேக்சிமம் பில்ட் பண்ண பார்க்கணும். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிற பாயிண்ட் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட், அட்டெண்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப். நான் சொன்னேனே, உங்களோட எக்கடமிக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம, எக்கடமிக் தான் எங்களோட பிரைமரி இதாகிக்கணும், ரீசன் ஆகிக்கணும் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கு. ஆனால் எக்கடமிக் மட்டும் எண்டிக்கப்படாது. நாங்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் எங்களால் முடிந்த மாதிரி ஃபேஸ் பண்ண பார்க்கணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு பேத்து ப்ரோக்ராமை ஜஸ்ட் பார்த்துட்டு வார மாதிரி சரி இருக்கணும். அதே மாதிரி மூணாவது இருக்கிறது முக்கியமான பாயிண்ட், பில்ட் ஜெனுவின் ரிலேஷன்ஷிப். விளங்கினா, தேவைக்கு மட்டும் நாங்கள் ஒரு நபரோட பழகுற மாதிரி இருக்கப்படாது. தேவைக்கு மட்டும் நாங்கள் பழகினா அந்த தேவை முடிந்ததோட எங்களை என்ன செஞ்சிருவாங்க, டிஷ்யூ மாதிரி தூக்கி வீசிடுவாங்க. ஆகவே நாங்கள் ஸ்பெஷலி முஸ்லீம் மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்மார், ஸ்பெஷலி அஃப்னீத், அதே மாதிரி இந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்மார் விளங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு நபரை நீங்கள் வெறுமனே வாலண்டியரா மட்டும் என்ன செய்யப்படாது, இவங்க வந்தா தான் இந்த வேலை நடக்கும் என்று மட்டும் நாங்கள் யாரையுமே என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால் யூஸ் பண்ணப்படாது. அவங்களோட நாங்கள் ஒரு நெருங்கின தொடர்பு வச்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராமுக்கு டெய்லி வர ஒரு ஆள் வந்து திடீரென்று ஒரு நாள் வராமுட்டா அவர் அதோட மறக்கப்படாது. அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்கணும், ஏன் நீங்க வளமையா வார, நீங்க ஏன் இன்றைக்கு வரல. அப்ப அவரு சம்டைம் அடுத்த ப்ரோக்ராமுக்கு அவருக்கு என்ன சரி வேலை இருந்தா கூட அந்த வேலையை விட்டுட்டு எங்களுக்காக வருவார். இதுக்கு தான் சொல்றது பில்ட் ஜெனுவின் ரிலேஷன்ஷிப். தேவைக்கு மட்டும் ஒரு நபரோட தொடர்பை மட்டும் வச்சு கொள்ளாமலுக்கு நாங்கள் அவரோட ஒரு ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி உண்டு, ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணி தான் நாங்கள் அவரோட தொடர்பில் இருக்கோம். மூணாவது, கெட் இன்வால்வ் இன் கேம்பஸ் ஆக்டிவிட்டீஸ். கேம்பஸ்ல இருக்கக்கூடிய நான் நிறைய சொன்ன ஆக்டிவிட்டி, எங்களோட வெல்கம், எங்களோட ஜூனியர்ஸ்ட வெல்கம், எங்களோட சீனியர்ஸ்ட கோயிங் டவுன் ஆகிக்குது, பக்கெட்டிங் இருக்குது, பொண்டிங் இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கல் ஷோஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட் கார்னிவல், அவுர்துத்சவ, வெசக் ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னு கிட்டத்தட்ட எங்களோட ஒவ்வொரு நாளும் எங்களோட யூனிவர்சிட்டியில் ப்ரோக்ராம்கள் இருக்கும். இல்லைங்கண்ணா, எங்களுக்கு எங்களோட ஃப்ரீ டைமை பொறுத்தும் நாங்கள் கட்டாயம் அதில் இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆகுன்றது எங்களுக்கு எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல, எங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ல, எங்களோட நெட்ஒர்க்கை மட்டும் பில்ட் பண்ணி கொள்ளாமலுக்கு யூனிவர்சிட்டி பீரியட்ல சம்டைம் உங்களோட எக்கடமிக்கால உங்களுக்கு உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன செய்யலும் ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக அதை பயன்படுத்து. இல்லைங்கண்ணா, இப்போ நான் சொல்லுவோமே, கலை என்றது ஆரம்ப காலம் இப்ப இருக்கக்கூடிய போதை பாவனை எங்களோட நாடுகளில் அதிகரிச்சு.
ஆனா ஆரம்ப காலங்கள்ல கலை என்றது ஆர்ட், ஒரு ஆள் நடனம், கவிதை அந்த மாதிரி விடயங்களை ஒரு நபர் போதையா பயன்படுத்திக்கிறார். அவர போதை அந்த விடயங்கள். ஆகவே நாங்க இந்த யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய காலத்துல எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு இதை ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கணும். கடைசியில் இருக்கக்கூடியது ஆக முக்கியமான ஒன்று, ஒஃபர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். ஸோ பொதுவாக எங்களோட மார்க்கத்துல, அதாவது குர்ஆன்லயும் சொல்லிக்கும் இஸ்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, நாங்க இன்னொரு நபரை பார்த்து புன்னகைக்கிறது கூட சதக்கான்னு சொல்லி. இல்லைங்கண்ணா, நீங்க ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிக பெருமதியான கிஃப்ட் வந்து ஒரு புன்னகை. நீங்க ஒரு நபரை அங்கால வாரர், நீங்க இதுக்கு முன்னும் கண்டில்ல, இல்லைங்க, அவரை பார்த்து ஒரு சின்ன சிரிப்புன்னு சிரிக்கிறீங்க, புன்னகை ஒன்று. நெக்ஸ்ட் டைம் அவர் உங்களை கண்டு பேசுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட பெட்மேட் ஆகி கேளும் சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும். நாங்க ஒரு நபர் சின்ன விடயம் செஞ்சாலும் நாங்க அதை பாராட்டணும். இல்லைங்கண்ணா, எங்களோட போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒரு ப்ரோக்ராமுக்கு நல்ல ப்ரோக்ராம்னு செஞ்சுக்கிறாங்க இல்லைங்கச்சா, அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கு நாங்கள் சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா கீட்டேக்க சரி கொடுத்து, ஸோ யூ ஹேவ் டன் அ குட் ஜாப்னு சொல்லி நாங்கள் அவங்கள பாராட்டணும். அந்த பாராட்டுதல் போதும் அவர மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு அவர் என்ன செய்வார், விரும்பி வருவார். ஆகவே இதெல்லாம் வந்து எங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை பில்ட் பண்ணி கொள்றதுக்கு பொதுவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒன்றே உண்டு, முக்கியமாக உண்டிகிற எங்களோட நிறைய பேர் வந்து கண்டெக்ட் லீக்கணும், என்ன நிறைய பேர் விரும்பணும்னு சொன்னா, நான் ஒரு எப்படியான மனிதன் ஆகிக்கணும்டா புள்ளில், ஒரு சாஃப்டான மனிதன். சாஃப்ட்னு சொன்ன என்ன, முயல் மாறிக்கிறல்ல. நான் சொல்றது என்ன, பொதுவா எங்கட கோவங்களை குறைச்சி மக்களோட நாங்க நளினமான முறையில கதைச்சி அவரை எங்களோட பேசுறது அவருக்கு, அதாவது நான் என்னோட பேசின அந்த நபருக்கு ஒரு அவரோட பேசின போறோம் என் மனசுல இந்த பிரச்சனைகள் குறைஞ்சிட்டே என்ற அளவுக்கு நாங்க இருக்கணும். அப்ப எப்பயுமே மக்கள் எங்களை கண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேசுவாங்க. இல்லைங்கண்ணா, சொன்னாங்களே, நபியங்களும் சொன்னாங்களே, எங்கட எங்கட மீசான் தராசுல ஆக பெரிய பாரம் என்னன்னு சொன்னா ஒரு ஆளோட நட்குணம். ஆகவே அந்த நட்குணம் உள்ள நபரை நாங்க ஈந்தா போதும், எங்கட நெட்வொர்க் ஸ்கில்ல பில்ட் பண்ணி கொடுறதுக்கு அது பெரிய ஒரு காரணமா இருக்கும். நாங்க மக்களோட அவங்களுக்கு மரியாதையை கொடுத்து, அவங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து, அவர்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவர்களோட நாங்க நடந்து கொள்றதுனால எங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில் எங்களுக்கு அவரோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் பில்ட் ஆகி அது எங்களோட ஃபியூச்சரோட க்ரோத்துக்கு, எங்களோட ஃபியூச்சர் கெரியரை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருக்கும். இல்லைங்கண்ணா, ஸோ நான் மார்க்க விடயங்களையும் கொஞ்சம் டச் பண்ணி கதை செய்கிறேன். ஆகவே இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒரு விஷயம் நான் இந்த ஸ்லைட் லெட் பண்ணிக்கிறேன் பாருங்க. யூ ஆர் ரிமெம்பர்ட் பை ஹவ் யூ ட்ரீட்டட் பீப்புள், நொட் யுவர் பேலன்ஸ். ஆக இம்பார்ட்டன்ட். இல்லைங்கண்ணா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது என்ன விடயம்னு சொன்னா, ஒரு நபர் வந்து மக்கள்ல என்ன என்ன மனிதர்கள் ஞாபகம் வைக்கிறாங்க. ஒரு நபர், சில மனிதர்கள் வாழ்க்கையிலேருந்து எங்களை விட்டு பைத்திப்பாங்க, மௌத்தாகிப்பாங்க, இறந்திப்பாங்க. ஆனா அவங்கள நாங்க இன்னமும் ஞாபகம் வச்சு கொண்டிருக்கிறோம்டா, அவரு வாழக்கல செல்வந்தரா வாழ்ந்தாரு, அவர் பிஎம்டபிள்யூ கார்ல தான் வந்தாரு, அவருக்கு 2 மாடி வீடு இருக்குது, அவருக்கு 10 ஏக்கர் காணி இருக்குதுன்றதை வச்சு இல்ல. எங்களோட வாழ்ற காலத்துல அந்த மனிதர் எங்களோட காட்டின இறக்கம், எங்களோட நடந்து கொண்ட விதம், அவரோட ஈக்கத்துல நாங்க ஃபீல் பண்ணின விதம், இதை வச்சுதான் மனிதர்கள் மரணித்த பின்னரும் அவர்களை நாங்க நினைவுல வச்சுக்கிறோம். எங்கட சொத்து மதிப்பை வச்சோ, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெட்வேர்த்தை வச்சோ யாரும் எங்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, நினைவுச்சிக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. இல்லைங்களா? ஆனா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பு, மற்றவங்களோட நாங்க பேசுற விதம், அவர்களோட நடந்து கொள்ற விதம், இந்த விடயங்களால எங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில் எங்களுக்கு பில்ட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ நாங்க இறந்த காலப்பகுதிகளையும் கூட, நாங்க இல்லாத காலப்பகுதிகளில் கூட மக்கள் என்ன செய்வாங்க, எங்களை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆகவே ஸ்டூடெண்ட், ஒரு முக்கியமான விஷயம் தான், எங்கட ஒரு பிஹேவியர் இன்னொரு நபர் மனதை புண்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கப்படாது. ஒரு அந்த அந்த நாங்க யாரையும் காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும், எங்களால யாரும் காயப்படாத மாதிரி மீக்கணும். ஆகவே இந்த 2 விடயமும் நாங்க ஒழுங்கா மனிதர்களோட ஆஹ், ஈடுபடுற டைம்ல, அது யூனிவர்சிட்டி ஆகிக்கலும், உங்களோட ஒர்க் பிளேஸ் ஆகிக்கலும், ஈவன் யுவர் ஃபேமிலி லைஃப் ஆல்சோ, அங்கேயும் கூட இல்லைங்கச்சா, அங்கேயும் கூட உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எங்கட சொற்களாலையும் சரி, எங்கட ஈவன் எங்கட பார்வையால கூட, எங்கட சிரிப்பால கூட இன்னொரு நபர்ற மனம் நோகும் வரையில நாங்க நடந்து கொண்டோம்னு சொன்னா அந்த ஒன்று போதும் எங்களை வெறுக்கிறதுக்கு போதும். இல்லைங்கண்ணா, சில மனிதர்கள் எங்களுக்கு தெரியும், அவங்க இறந்த பிறகும் கூட நாங்க இன்றைக்கு அவங்கள சொல்றோம். உதாரணமாக நலீம் ஹாஜியார் என்ற ஒரு நபர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கா புள்ளில்? நலீம் ஹாஜியார்ன்னு சொல்லி
அந்த மனிதர் எனக்கு தெரிஞ்சு வஃபாத் ஆயிட்டார். ஆனா இன்றைக்கும் கூட அவங்களோட பேரை நாங்க என்ன செய்றோம், ஞாபகம் ஊட்டுறோம்டா அவங்க வாழ்ந்த விதம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் எங்களோட சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணின ஆஹ், மறைந்த அஷ்ரஃப் எம்பி ஆயிருந்தார். அவர பேரை நாங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் வாழ்ற காலத்துல வாழ்ந்த விதம். அதே மாதிரி நாங்க வரலாறுல படிக்கல ஹிட்லரை பத்தி படிச்சுப்போம். ஆனா ஹிட்லரையும் நாங்க என்ன செய்றோம், எங்கட ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா ஹிட்லரை ஞாபகம் வச்சுக்கிறதும் அன்னை தெரேசாவை ஞாபகம் வச்சுக்கிறதும் உண்டு. எங்களுக்கு ஞாபகம் மீக்கி. ஆனா ரெண்டு பேரும் எங்கட மனதுக்குள்ள நாங்க கொடுத்திக்கிற இடம் வித்தியாசம். ஆகவே முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி நான் இந்த செஷன் என் பண்றேன். விளங்கினா, ஒரு நாளும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை வச்சோ, நீங்க என்ன வாகனத்துல வாரீங்க, நீங்க எப்படியான ஆடைகளை உடுக்குறீங்க, அதை வச்சு யாரும் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, தொடர்பு பேண மாட்டாங்க, உங்களோட மதிப்பிட மாட்டாங்க. விளங்கினா, உங்களோட உள்ளம். விளங்கிச்சா? உங்களோட உள்ளம் உங்களோட நீங்க எப்படி மற்றவங்களுக்கு மதிக்கிறீங்க, அவங்களோட நடந்து கொள்ற விதம், அவங்களோட பேசுற விதத்தை வச்சு உங்களுக்கு தெரியாமலே அவங்களோட மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு இடம் உண்டு இருக்கும். ஆகவே இதுதான் நெட்வொர்க்கிங் ஸ்கில் இல்ல, உங்களோட எல்லா ஸ்கில்லையும் பில்ட் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கக்கூடிய, நீங்க உங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். அதாவது என்ன யூனிவர்சிட்டி காலத்துல என்ன வெறுத்த நபர் யாருமே ஈர்க்கப்படாது. என்ன கண்டா யாரும் எல்லாரும் பேசணும், நானும் அவங்களோட பேசணும். ஸோ ரிசார்ட் நான் அவர் இப்படித்தான்ட்டு அவங்களோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டிக்கும். அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க இப்படி நினைச்சுக்கோங்கன்னு சொல்ல இயலாது. வெறும் எங்களுக்கு நாடகம் ஆடி சொல்ல இயலாது. இல்லைங்கண்ணா, ஒரு இடத்துல எங்களோட உண்மையான பிம்பம் வெளிப்படும். ஆகவே அது உங்களோட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வர வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. இல்லைங்கண்ணா, உண்மையில நான் இங்கே லாஸ்டா போட்டிக்கிற ஸ்லைடுக்கு தானே ஆறும் ஆறு இடத்துல எடுத்தது. முதலாவது இருக்கிறது நாங்கள் பதுல்ல செமினார் போன டைம்ல எடுத்தது. ரெண்டாவது எங்களோட நானாமாற கிராஜுவேஷன் டைம்ல எடுத்தது. மூணாவது நாங்க அரநாயக்க திப்பீட்டில் செமினார் ஒன்று செஞ்சோம், அப்போ எடுத்த போட்டோ. நாலாவது எங்களோட பெச் கெதரிங் ஒன்று எடுத்தது. அஞ்சாவது எங்களோட முஸ்லீம் மஜ்லிஸ்ல ஏஜிஎம் ஒன்று எடுத்தது. ஆறாவது எங்களோட ஃபெஸ்ட் இயர்ல நாங்கள் போன ஹைக்ல எடுத்த போட்டோ. அவ பாருங்க, இங்க நான் இந்த போட்டோவை ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு அங்க நடந்த மெமரிஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்க சந்திச்ச மக்களை பத்தின எண்ணம் எனக்கு வருது. அங்க பேசின விதம் எனக்கு ஞாபகம் வருது. யாரோட நாங்க அங்க போனோம்ன்றது ஞாபகம் மீக்கி. இல்லைங்கண்ணா, எந்த பைக்ல போனோம், எந்த கார்ல போனோம், எவ்வளவு பெருமதியான சாப்பாடு திண்டோம், அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆகவே யூ ஆர் ரிமெம்பர்ட் பை ஹவ் யூ ட்ரீட்டட் பீப்புள், not யுவர் பேங்க் பேலன்ஸ். ஓகே, அப்ப இதோட நாங்க ரெசனேட் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீக்கக்கூடிய ஆக பெரிய கிஃப்ட் என்னடா, கொஞ்சம் ஆக்களை பார்த்து சிரிச்சு அவங்களோட மனசுல நாங்க இடம் கொண்டு பிடிப்போம். விளங்கினா, அதுக்கு பிறகு எங்களை லேசா என்ன செய்வாங்க, விரும்பி எப்பயுமே எங்களை அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல வச்சுப்போம். வாட்ஸ்அப்ல நாங்க சில நபர்கள் என்ன செஞ்சுப்போம், பிளாக் பண்ணிப்போம், மியூட் பண்ணிப்போம். அவங்க ஸ்டேட்டஸை போத நாங்கள் அவங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவோம். பட் சில நபர்கள் ஸ்டேட்டஸ் போட்டாலோ, அவங்க என்ன சரி மெசேஜ் போட்டாலும் நாங்கள் டக்குன்னு என்ன செய்றோம், ரிப்ளை பண்றோம். காரணம் என்னடா, அவங்களுக்கு எங்களோட மனதில் இருக்கக்கூடிய இடம். ஆகவே இதோட நாங்கள் செஷன் என் பண்ணிக்கொள்றேன். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை முக்கியமா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எங்களோட தம்பி தங்கச்சிமார் கட்டாயம் உங்களோட யூனிவர்சிட்டி காலத்துல நீங்க என்ன செய்யணும், மேக்சிமம் ஒரு நாளைக்கு 2 நபரை சந்திச்சா கூட 4 வருஷத்துல கிட்டத்தட்ட நீங்க 2800 3000 பேரை உங்களோட லைஃப்ல சந்திக்கிறீங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில பாண்டித்தியம் பெற்றவர்கள் ஆயிப்பாங்க. உங்களுக்கு சம்டைம் உங்களோட ஃபியூச்சர்ல அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட தார அட்வைஸ் உங்களோட ஜாப்ல உங்களோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணியா இருக்கும். ஆகவே ஒவ்வொருத்தரையும் வெறுமனே ஒரு நம்பரா பார்க்காதீங்க. இல்லைங்கண்ணா, யாரையுமே ஒரு நம்பரா பார்க்காதீங்க, ஒரு மெம்பரா பாருங்க. உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மெம்பர். எந்த நம்பர் பார்த்தா நாங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணி அவங்களால என்ன பிரயோசனம் எடுப்போமோ அதை மட்டும் எடுப்போம். மெம்பரா பார்த்தா எங்களோட ஃபெமிலியில் ஒரு ஆளா, எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஆளா நாங்கள் வச்சுக்குவோம். ஆகவே இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. ஸோ நாங்கள் இதோட செஷன் என் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஜசாகல்லா ஹைர், முஸ்லீம் மஜ்லிஸ், அஃப்னீத் பிரதர், இந்த ப்ரோக்ராம் நல்லா கோஆர்டினேட் பண்ணிக்கிறீங்க. உண்மையிலே இந்த ப்ரோக்ராமை பார்க்க கிட்ட இன்னைக்கு எங்களோட யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணின பழைய காலங்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, கட்டாயம் இன்னொருக்கா யூனிவர்சிட்டிக்கு போகலாதா என்ற ஒரு ஃபீல் ஒன்று மீக்குது. எனிவேஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களோட முஸ்லீம் மஜ்லிஸ் இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும். இந்த ப்ரோக்ராம்களை ஆர்கனைஸ் பண்ணின டீமுக்கு ஸோ இறைவன் மேலும் மேலும் பறக்க செய்யணும். அதே மாதிரி உங்களோட நிறைய வேலைகளை விட்டுட்டு நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 37 பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில், இன்னும் 31 பேர் இக்கி. ஸோ ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் ஜிசாக்கல்லா ஹைர். உங்களோட வாழ்க்கையில் இறைவன் மேலும் மேலும் பறக்க செய்வான்.
இந்த பண்பு உங்களோட வாழ்க்கையில் வளர்த்துக்கோங்க. ஜசாக்கல்லா ஹைரன் ஒன்ஸ் அகெயின். அஃப்னீதன் யோட்டி. Thank you very much, brother, for that highly engaging and impactful session. We sincerely appreciate your time and effort in sharing such valuable insights, which will undoubtedly benefit all participants. We will now move to Q&A session. You may raise your questions now. ஓகே, ஸோ யாருக்கு சரி என்ன சரி டவுட் இருந்தால் கேட்கணும். Q&A செஷன் தானே. ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆகி கேளும், அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகி கேளும். என்ன சரி உங்களுக்கு ஒரு டவுட், நான் இப்படி இருக்கிறேன், என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன சரி ஐடியாஸ். ஸோ குயிக்காக நாங்கள் என் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு அப்படி இருந்தால் கேளுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், எங்களோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்கோ எங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கோ நான் எங்கேயுமே கூச்சப்பட தேவையில்லை. அப்படி கூச்சப்பட்டு கொண்டிருந்தா ஒரு நாளும் உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில் பில்ட் ஆகவே ஆகாது. என்ன சரி கொஷின்ஸ்? ஓகே, such a valuable session. ஓகே, வேற என்ன சரி? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். என்ன சரி விஷயங்கள் கேட்கணுமா? அதாவது இன்றைக்கு நடந்த செஷன் தொடர்பான விஷயங்களை Q&A தானே இது. இந்த குயிக்காக கேளுங்க, ஆன்சர் பண்ணிட்டு நாங்கள் செஷனை கன்க்ளூட் பண்ணுவோம். Anyone? ஓகே, நான் நினைக்கிறேன் கொஸ்டின் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. ஸ்னீத், To our appreciation, we would like to present a memento. We also thank all participants for joining us today. With that, we conclude today's session. We look forward to your participation in future programs under Spark Excitement. Jazakumullahu khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.